யாத்திராகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 2வது வசனம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எகிப்து எவைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படி சொல்லி தொடர்ந்து நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டே வரோம். முதலாவது, எகிப்து பாவத்துக்கும் வசை சொல்லுக்கும் அடிமைத்தனத்துக்கும் அடையாளமாக இருக்குது அப்படி சொல்லி பாவத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். எகிப்தின் பாவங்கள் அப்படி சொல்லி ரொம்ப பெரிய பெரிய காரியங்கள் அல்ல, சின்ன சின்ன காரியங்கள் தான். முதலாவது எதிர்த்து பேசினதான பாவம் அப்படி சொல்லி பார்த்தோம். எங்கே எதிர்த்து பேசினாங்க, அவர்கள் யாரை எதிர்த்து பேசினாங்க, எதிர்த்து பேசினவங்களுடைய என்ன சம்பவிச்சது, இதெல்லாம் நாம் படித்தோம். அதுக்கப்புறமா நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போன பாவம் அப்படி சொல்லி, நன்மை செய்யாமல் போனால் நமக்கு என்ன சம்பவிக்கும், அது எப்படி நம்மளுக்கு பாவமாக மாறும் அதை சொல்லணும். மூணாவதா ஜெபிக்காதது பாவம் அப்படி சொல்லி முடித்தோம். நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருந்தால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோன்னா இருப்பேன் அப்படி சொல்லிருந்துச்சு. சரி, இப்போது எகிப்துக்கு இன்னொரு பாவமும் இருக்குது. 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போ சாமுவேல் மோசேக்கு கட்டளை கொடுத்தான். என்ன கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் அமலேக்கியனை முற்றிலுமாய் அழிச்சு போடு அப்படி சொல்லி. இவன் போனான், அழித்தான், எல்லாரையும் அழித்தான். ஆனால் ஆகாக்கையும் அங்கே இருக்கிறதான ஆடு மாடுகளையும் கொண்டு வந்தான். இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், மிருகங்களை முதல் கொண்டு அழிச்சு போடு, அதுதான் உனக்கு பெற்ற கட்டளை. ஆனால் அவன் கொழுமை ஆனவைகள் எல்லாம் கொண்டு வந்துட்டான். அதன் பிறகு அவனை என்ன செய்தான், கில்காலில் போய் ஜெயசம்பம் நாட்டினான். சாமுவேல் அவனை தேடினான். அப்புறம் அவன் கில்காலில் இருக்கிறான் அப்படி சொல்லிட்டு போனான். போகும்போது அப்போது சாமுவேல்கிட்ட சொன்னான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை வாரும், நீ சொன்னபடி நான் செய்தேன் அப்படி சொன்னான். நீ சொன்னபடியே நான் செய்தேன், அதை விடு, அதை விடு, நான் சொன்னபடியே நீ செய்தேன் அப்படி சொன்னால் என் காதில் விழுகிற அந்த ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் என்ன அப்படி சொல்லி கேட்டான். நான் உனக்கு சொன்னது என்ன, என் காதில் எப்படி சத்தம் கேட்குதே அப்படி சொன்னான். இப்போது அவன் சொன்னான், நான் ஜனங்களுக்கு பயந்து தான் நான் இதெல்லாம் கொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்தணும் அப்படி சொல்லி ஜனங்கள் தான் என்ன செய்தாங்க, இதெல்லாம் கொண்டு வரணுன்ட்டு கட்டளை சொன்னாங்க. அவங்க பேச்சை நான் கேட்க வேண்டியதாக போயிடுச்சு. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், தேவன் நமக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கிறார், தேவன் நம்மை ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறார் அப்படி சொன்னாக்கா, ஜனங்களுக்கு நாம் பயந்து அதை மாற்றணும் அப்படி சொன்னாக்கா நாம் பாதிக்கப்படுவோம். அதனால தான் நாம் சில காரியங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் நடக்குது. அவன் என்ன சொல்கிறான், நான் ஜனங்களுக்கு பயந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இப்போ தான் ராஜாவாகி 2 வருஷம்தான் ஆச்சு, ராஜாவாகி 2 வருஷம்தான் ஆச்சு, இதுக்குள்ளேயே நான் அதிகாரம் பண்ண முடியாது, ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் நடக்க முடியும், ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் நடக்க முடியும், அவங்களுக்கு மிஞ்சி நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படி சொல்கிறான். அப்போ தேவனுடைய கட்டளையை விட இவனுக்கு ஜனங்கள் பெரிதாய் போய்விட்டான், ஜனங்கள் பெரிதாய் போயிடுச்சான். இப்போ ஜனங்கள் பெரிதாய் போனதுனால என்ன செய்தாங்க, ஜனங்கள் கோவிக்கக்கூடாது, ஜனங்கள் நம்ம மேலே எதுவுமே வித்தியாசமாக நினச்சிடக்கூடாது, ஜனங்கள் நம்மளை நல்லதாக நினைக்கணும், ஜனங்கள் நம்மளை போற்றணும், ஜனங்கள் நம்ம கை கீழே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டான். ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து அவங்க சொல்கிறத கேட்டுட்டான். பிரியமானவர்களே, அந்த மாதிரி ஒரு காரியம் நமக்கு இருந்தால், நாம் கர்த்தருடைய கட்டளையை மீறினபடினால யார் நம்மளை இந்த மாதிரி ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்களோ அவங்களே நம்மளை இறக்கிடுவாங்க.
தேவன் தான் இவனை ஏற்படுத்தினார். தேவனே இறக்க வேண்டியதாக போச்சு. தேவனே இறக்க வேண்டியதாக போச்சு. அப்போ இந்த இடத்துல அவன் சொல்கிறான், நான் ஜனங்களுக்கு பயந்து இப்படி செய்துட்டேன், நான் மீறுதல் செய்தேன். கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தையும் நான் என்ன செய்தேன், கை கொள்ளாமல் மீறுதல் செய்து பாவம் செய்துட்டேன் அப்படி சொல்கிறான். மறுபடியும் படிமா அந்த வசனத்தை. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். ஜனங்களுக்கு பயந்து தான், ஜனங்களுக்கு பயந்து நான் அவர்கள் சொல்லை கேட்டேன் அப்படி சொல்லி. அப்போ ஜனங்களுக்கு பயந்து அவங்கள சொல்லை கேட்டதுனால என்ன சம்பவிச்சது, இவனுடைய ராஜ்யபாரம் அவனோட்டு போயிடுச்சு. அவனுடைய ராஜ்யபாரம் அவனுடைய போயிடுச்சு. ஆனால் ராஜ்யபாரத்தில் தான் இருந்தான். 40 வருஷம் ராஜ்யபாரத்தில் தான் இருந்தான். ஆனால் தேவனுடைய ஆளுக அவங்ககிட்ட இல்லை. இவன் பயமும் திகிலுமாக தான் இருந்தான். அவனுக்கு பதிலாக உடனே ராஜாவை ஒருத்தரை ஏற்படுத்திட்டார் ஆண்டவர். அவன் சும்மா ஒப்புக்கு இருந்தான். ஏன் ஆண்டவர் அவனை மறுபடியும் அதிலேயே உட்கார வச்சிருந்தார்? இவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கூட, தாவீதை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கூட ஏன் சவுலை அந்த சிங்காசனத்தில் உட்கார வச்சிருந்தார் 40 வருஷமா? 2வது வருஷத்துலேயே அவன் தோல்வி அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறமா போய் அவனை தாவீதை போய் அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த 38 வருஷமாக அவன் ராஜாவாக கிடையாது. தேவனுடைய பார்வையில் அவன் ராஜா கிடையாது. ஆனால் இஸ்ரவேலை ஆண்டான், இஸ்ரவேலை அரசாண்டான். ஆனால் அவனுக்குள்ள என்ன இல்லை, சமாதானம் இல்லை, சரியான அனுபவம் கிடையாது, தேவன் நடத்திப்பு கிடையாது, கர்த்தர் அவங்ககிட்ட பேச மாட்டார், சொப்பனம் போட மாட்டார், அப்புறமா தீர்க்க தரிசனம் வராது, ஊரினாலும் தும்பினாலும் அவங்கள்ட்ட இடைப்பட மாட்டார், எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு, சைலண்ட் ஆகிட்டார். ஆனால் 38 வருஷம் அவன் என்ன செய்தான், அரசாண்டான். தாவீதுகிட்ட பேசுன மாதிரி கூட சவுல்கிட்ட கர்த்தர் என்ன செய்யலை, பேசலை. அதுக்கப்புறமா சாமுவேலும் அவங்கள்ட்ட பேசாமல் போயிட்டான். சாமுவேலும் மரணம் வரைக்கும் அவனோடு பேசாமல் போயிட்டான் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ தீர்க்கதரிசிகளுடைய ஆலோசனை கூட சவுலுக்கு இல்லாமல் போச்சு. மீறுதல், நாம் சொன்னபடி செய்யாமல் மீறி வேற மாதிரி நடந்தோம் அப்படி சொன்னாக்கா சகலமும் கட்டாயிடும், சகலமும் கட்டாயிடும். தேவனுடைய நடத்திப்பு இருக்காது. மாம்சத்தில் நடந்துக்கலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மாம்சத்தில் நடந்துக்கலாம், ஆனால் தெய்வீகமான எந்த காரியமும் நம்மக்கிட்ட இருக்காது. இந்த மீறுதலின் பாவம் நம்மளுக்கு வரவே கூடாது. இந்த மீறுதலின் பாவம் நமக்குள்ளே வரவே கூடாது. விசுவாசிகளுக்குள்ளேயும் வரக்கூடாது, ஊழியக்காரங்களுக்குள்ளேயும் வரக்கூடாது. இது 2 பேருக்குமே ஆபத்து தான். விசுவாசிகளுக்குள்ளே வந்தாலும் ஆபத்து தான், ஊழியக்காரர்களுக்குள்ளே வந்தாலும் ஆபத்து தான். 2மே நம்மளுக்கு டேஞ்சரில் போய் முடியும். நம்முடைய ஸ்தானம் போயிடும். நம்முடைய ஸ்தானம் தேவஸ்தானத்துலேருந்து தள்ளப்பட்டுரும். நான் தள்ளிவிட்டதான சவுலுக்காக நீ எம்மட்டுமா அழுதுட்டு இருப்ப அப்படி சொல்லி கேட்டார் ஆண்டவர். நான் தள்ளிவிட்டதான சவுலுக்காக நீ எது வரைக்கும் அழுதுட்டு இருப்ப அப்படி சொல்லி கேட்டார். 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நான் புறக்கணித்ததான சவுலுக்காக நீ எம்மட்டுமாய் அழுதுட்டு இருப்ப. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார், புறக்கணிச்சிட்டார். அவர் தான் நியமித்தார். அபிஷேகம் தலையின் மேல் ஊற்றப்பட்டது. ஆனால் சவுல் அவனை புறக்கணித்து தள்ளின உடனேயும் என்ன வெளியே போயிருக்கும் சொல்லுங்கள், என்ன வெளியே போயிருக்கும்? கர்த்தருடைய அபிஷேகம் அவனை விட்டு வெளியே போயிடுச்சு. கர்த்தருடைய அபிஷேகம் அவனை விட்டு வெளியே போயிடுச்சு. அட்டன் டைமே ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்து இறங்கிடுச்சு. ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே இறங்கிடுச்சு. அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது அப்படி சொல்லியிருக்கு. அவனை அந்த ஆவி கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்போ அவன் ராஜாவாக இருந்தால் கூட அவன் இருதயத்துக்குள்ளே கலக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஏதோ ஒரு கலக்கம் அவனை ஆட்டி படைச்சிட்டே இருந்திருக்கும். ஏதோ ஒரு பயம் அவனை போட்டு ஒரு மாதிரி ஆக்கிட்டே இருந்திருக்கும். அதுதான் மீறுதல். ஆகவே மீறுதல் நிமித்தம் எவ்வளோ பெரிய காரியம் நடக்குது பாருங்கள். மீறுதல் நிமித்தம் எவ்வளோ பெரிய காரியம் நடக்குது. அவங்க ஸ்தானத்தை விட்டு போய் பயமும் திகிலும் பிடிச்சிது. பயமும் திகிலும் பிடிச்சிது. ஆனால் தாவீது ஒரு நாள் கூட பயப்படலை. சவுல் தேடி தேடி தான் அவனை அடிக்க போகிறான். அவன் இருக்கிற இடத்தெல்லாம் தேடி தேடி அவனை கொல்ல போகிறான். ஆனால் தாவீதுக்கு பயம் வந்துச்சா? சவுல் இருந்த இடத்துலையே போய் அவன் சால்வை துண்டை அறுத்துட்டு வந்தான். சவுல் தூங்கிட்டு இருக்கிற இடத்துல போய் ஈட்டியும் சொம்பையும் தூக்கிட்டு வந்தான். தைரியமாக 2 பேர் உள்ளே போனானுங்க. ஆனால் அவன் பயப்படலையே. பெரிய சேனை படுத்துட்டு இருக்க உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தான்.
ஒரு நாள் கூட தாவீது பயந்தவே இல்லை. அவன் இருதயம் எதுக்காகவும் கலங்கவே இல்லை. ஆனால் சவுல் தாவீதை பார்த்தும் பயந்தான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் அப்படி சொல்லிட்டு தாவீதை பார்த்தும் பயந்தான் அப்படி சொல்லியிருக்கு. ஆகவே இவனுக்கு ராஜ்யபாரம் தள்ளப்பட்ட பிறகு பயமும் திகிலும் அவனை பிடிச்சிது. 38 வருஷமா அவன் அப்படியே தான் அரசாண்டுட்டு இருந்தான். அப்படியே தான் அரசாண்டான். கடைசியில் அவன் முடிவு கூட பாருங்க, நல்ல முடிவு இல்லை. அவன் முடிவும் நல்ல முடிவு இல்லை. பட்டயத்தை போட்டு அது மேலே விழுந்து தற்கொலை பண்ணான். தற்கொலை அவனை பண்ண விடல ஆண்டவர். தற்கொலை அவனை பண்ண விடலை. நம்ம கத்தி மேலே விழுந்திருக்கிறோம், கத்தி உள்ளே இறங்கியிருக்குது. ஏற்கனவே வில் வீரர்கள் அந்த கில்பாவா மலையில் அவனை ரொம்ப சேதப்படுத்தியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் வில் குத்தி இருக்கு, அம்பு குத்தி இருக்கு. அந்த அம்பு குத்தப்பட்டிருக்கும் போதே காயம் அதிகமாக இருந்திருக்கும். ஒரே ஒரு அம்பு தான் அந்த ஆகாப் மேலே அடிச்சானுங்க. அது சைடில் போய் உள்ள போந்துச்சு. ஒரு அம்பு தான். அவன் என்ன காயப்பட்டிருக்கு, எவனோ ஒருத்தன் நினையாத நேரத்தில் அடித்தான். அவன் கொண்டு போய் ரத்தம் ஊற்றி 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 என்ன செய்தாங்க, சாதாரண செத்து போயிட்டான். ஆனால் ஏற்கனவே இவனை வில் வீரர்கள்லாம் இவனை காயப்படுத்தியிருக்காங்க. உடம்பெல்லாம் அம்பு, இவனுக்கு சாவு வரல. அப்புறமா பட்டயத்தை நிற்க வச்சு அது மேலே வேற விழுந்தான், தற்கொலை பண்ணுறான், அப்பவும் சாவு வரல. அப்போ பாருங்க, அந்த பக்கமாக ஒருத்தன் போகிறான். ஒருத்தன் போகும்போது நீங்கள் வா, யாரா நீ கேட்குறான். நான் அமலேக்கேன் பிள்ளையாண்டான். அப்போ என்னை வெட்டி போடு, என்ன வெட்டி போடு அப்படி சொன்னான். அவன் வந்து வெட்டி போட்டான். யாரே கர்த்தர் இவங்கள்ட்ட அழிக்க சொன்னாரோ அதில் தான் இவன் மீறுதல் காட்டினான். மீறுதல் காட்டினான் கையிலேயே தான் இவன் சாவுறான். எந்த விஷயத்தில் நம்ம மீறுதல் காட்டுறோமோ அதுதான் கடைசியில் நம்மளை அழிக்கும். அதுதான் கடைசியில் நம்மளை அழிக்கும். மீறுதல் ரொம்ப நம்ம சாதாரணமாக நினைப்போம், இது ஒரு மீறுதல், இப்போ இதை செய்யுங்கன்னா செய்ய முடியாது, இப்படி தான் நீங்கள் செய்யணும், இல்லை நான் வேறு மாதிரி தான் செய்வேன், அதாங்க மீறுதல். மீறுதல்னாக்கா நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த கப்பை நான் இங்கே வைக்க சொல்கிறேன், நான் இங்கே வச்சுட்டு போவோம். இங்கே தானே வைக்க சொன்னேன், ஏன் இங்கே வச்சிங்க அப்படி சொல்லி கேட்டால், இல்லை நான் வச்சது கரெக்ட் தான்ற மாதிரி ஆகிடுமே. மீறுதல்ன்றது சாதாரண காரியம் இல்லை. நம்ம சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருந்துச்சுன்னா தான் மீறுதல். அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வருது. அந்த மீறுதலுக்கே இவன் பாருங்க, தற்கொலை பண்ணால் கூட சாவு வர மாட்டேங்குது, தற்கொலை பண்ணால் கூட உயிர் போக மாட்டேங்குது. அப்போ தேவனுடைய மனதில் இருக்கிறதான காரியத்தின்படி தான் இவன் சாகணும். தேவனுடைய மனதில் இருக்கிறபடி தான் இவன் சாகணும். அப்போ அமலேக்கனை இவன் அழிக்க சொன்னால் அதில் தான் மீறுதல் காட்டினான். அந்த மீறுதல் தான் இவன் காலி ஆகணும். இவன் நிறைவேற்றலையே அந்த காரியத்தை, அதனால் அதில் தான் இவன் சாகணும் அப்படி சொல்லி ஆண்டவர் வச்சுட்டான். அதனால் அமலேக்கன் தான் அவனை கொன்று போட்டான். அமலேக்கன் தான் கொன்று போட்டான். இது ஃபஸ்ட்டு. அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது, 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 21வது வசனமும் 22வது வசனமும் வாசிங்க. தாவீது தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 21ம் 22. அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இப்போ ஒரு வார்த்தை இவனுக்கு சொல்றாங்க, ஒரு வார்த்தை இவனுக்கு சொல்றாங்க. என்ன ஆண்டவர் சொல்றாரு, நீ யூதாவில் இருக்கிற தீர்க்கதரிசிவன். யூதாவில் இருக்கிற தீர்க்கதரிசி இப்போ அந்த 10 கோத்திரத்துக்கு போறாங்க மேலே. அப்போ யார் இருந்தது? யெரொபெயாம். அந்த கன்றுக்குட்டியை வச்சிருந்தான் பாருங்க, அவன் இருந்த காலம் அது. இப்போ இவன் மேலே போகிறாங்க. மேலே போகும்போது பலிபீடத்துக்கிட்ட அவன் வரான். அந்த நேரத்தில் இந்த தீர்க்கதரிசி போய் நின்னான். பலிபீடமே பலிபீடமே, உன்னில் மனுஷனுடைய எலும்புகளெல்லாம் பலி செலுத்தப்படும் அப்படி சொல்லி இவன் தீர்க்கதரிசனம் சொல்கிறான். மனுஷனுடைய எலும்புகள்லாம் பலி செலுத்தப்படுமா அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அதற்கு என்ன அடையாளம் தான், இந்த பலிப்பீடம் வெடித்து செதறி போகும் அந்த சாம்பல்லாம் அப்படி சொல்கிறாங்க. அந்த ராஜா என்ன பண்ணார், அவனை பிடிங்கள் அப்படி சொல்லி கையை நீட்டினார். கை என்ன பண்ணுச்சு, அப்படியே மறுத்துக்குச்சு. நீட்டின கை இறங்கவே இல்லை. உடனே என்ன செய்தான், ராஜா பயந்துட்டான். ஐயா, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்து என் கையை மறுபடியும் சரிப்படுத்துங்க அப்படி சொல்லி அவனும் வேண்டுதல் செய்து சரிப்படுத்திட்டான். இப்போ அவன் சொன்ன மாதிரியே அடையாளமெல்லாம் நடந்துச்சு, பலிபீடமும் வெடிச்சு போச்சு. இப்போ அவன் என்ன செய்தான்,
ஆண்டவர் சொன்னார், இந்த தெரு வழியாக போகிற, மறுபடியும் இந்த தெரு வழியாகவே வரக்கூடாது, வேறு இடத்து பக்கம் தான் சுற்றிட்டு வரணும். நீ போகிற இடத்துல தண்ணியும் குடிக்கக்கூடாது, அப்பமும் புசிக்கக்கூடாது. ஏன்னா அது சபிக்கப்பட்ட இடம், அது சபிக்கப்பட்ட இடம், நான் வெறுக்கிற இடம். நீ யூதாவில் இருக்கிற தீர்க்கதரிசி, நீ போய் அங்கே சாப்பிட்றாத, தண்ணியும் குடிச்சிடாத அப்படி சொல்லி தான் அனுப்புனார். இப்போ இவன் என்ன செய்தான்? அப்படியே வேறு வழியில் போயிட்டான், வேறு வழியில் போயிட்டான். அந்த பலிபீடத்தாண்டை இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்குது. அப்போது 2 பசங்க அங்கே நின்றுத்தானுங்க. அவங்க யாருன்னாக்கா, இஸ்ரவேலில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதான ஒரு கிழடு, ஒரு வயசானவன், அவனுடைய குமாரர்கள் 2 பேர் அங்கே நின்றுந்தாங்க. அவங்க என்ன தெரியுமா செய்தாங்க? இதை போய் சொன்னாங்க அவங்க அப்பா கிட்ட. இந்த மாதிரி யூதாவில் வந்து ஒருத்தன் வந்தான், ஒரு தீர்க்கதரிசி வந்து, அவன் சொன்ன மாதிரி நடந்துச்சு, பலிப்பீடம் உடஞ்சிடுச்சு, பலிப்பீடம் வெடித்து சாம்பல்லாம் கீழே கொட்டிடுச்சு அப்படி சொன்னவனே. அப்படியா, அவனை ஏன்டா விட்டுட்டு வந்தீங்க? அவன் எந்த பக்கம்டா போனான்? தோ அந்த சைடாக போனான், யூதயா தேசத்துக்கு இந்த சைடாக போனான், வந்தது இந்த சைடு, போகிறது அந்த சைடு அப்படி சொல்லி. அப்போ சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்? எனக்கு சேனம் கட்டி கொடுறான் கழுது மேலே அப்படி சொல்லி. உடனே கழுத மேலே சேனம் கட்டி அவனை ஏற்றி விட்டாங்க. அவங்க என்ன செய்தான்? வேகமாக அவனை பின்தொடர்ந்து போனான். இவர் போயிட்டே இருந்தார் பாருங்க, போயிட்டே இருந்தவருக்கு டயர்டாகி போச்சு. டயர்டானவொடனே இவர் என்ன செய்தார்? ஒரு கருவாளி மரத்தின் கீழே உட்காந்துக்கிட்டார் நிழலில். உட்காந்த உடனே இவன் என்ன பண்ணான்? நேராக அவங்ககிட்ட போகும்போது, நீங்கள் இஸ்ரவேலுக்குள்ளே இருந்த மாதிரி ஆள் இல்லையா, நீங்கள் என்ன யூதாலேருந்து வந்தீங்களா, நீங்கள் தானே அது அப்படி சொல்லி கேட்டான். ஆமாம், நான் யூதாலேருந்து வந்தேன் அப்படி சொன்னான். உடனே என்ன நடந்துச்சு? இப்போ தான் கர்த்தர் என்கிட்ட பேசினார், உன்ன மாதிரி நானும் ஒரு தீர்க்கதரிசி தான், உன்னை கூப்பிட்டு போய் சாப்பாடும் தண்ணியும் கொடுக்க சொன்னாருன்ட்டான். பொய். அப்போ இவனை ஆண்டவர் பேசி தானே அமிச்சாரு. இவன் என்ன செய்திருக்கணும்? அங்கேயே ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாமே, ஆண்டவரே இவன் சொல்கிறது உண்மைதானா, நீ தானே புசிக்கக்கூடாது தண்ணி குடிக்கூடாதுன்னு சொன்னேன், இவன் கூப்பிட்றானே நான் போகலாமா? ஆனால் அவன் என்ன பண்ணான்? ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஒன்றும் கேட்கல, நேராக என்ன செய்தான்? அவன் கூடயே போயிட்டான், அவன் கூடயே போயிட்டான். இப்படி போனதுனால என்ன சம்பவிச்சது? அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டே இருக்கிற இடத்துல உண்மையாகவே ஆவியானவர் இறங்கிட்டார் அந்த மேலே. யார் மேலே? அந்த கிழவன் மேலே. உண்மையாகவே ஆண்டவர் இறங்கிட்டார். இறங்கிட்டு சொல்கிறாரு, நான் உனக்கு போன வழியாக திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லியும், அப்பம் புசிக்கக்கூடாது தண்ணீர் குடிக்கக்கூடாதுன்னு சொன்ன என் வார்த்தையை நீ மீறிட்ட. இது ஒரு தீர்க்கதரிசிக்கு தேவனே டைரெக்டாக கொடுத்த வார்த்தை. இது ஒரு அப்போஸ்தலனோ இல்லை ஒரு தீர்க்கதரிசியை வாங்கி ஒரு விசுவாசிக்கோ ஒரு ராஜாவுக்கோ கொடுத்த வார்த்தை இல்லை. தெய்வமே தீர்க்கதரிசிக்கு டைரெக்டாக கொடுத்த வார்த்தை. அப்போது இவர் டைரெக்டாக ஆண்டவர் பேசுகிறதான தீர்க்கதரிசி தானே, இவர் டைரெக்டாக கேட்டிருக்கலாமே. இப்போ நானும் ஒரு தீர்க்கதரிசி தான் அப்படின்னு அவன் சொன்ன உடனே இவன் ஏமாந்துட்டான். அப்போ சாப்பாட்டு காரியத்தில் இவங்க இறங்கிட்டாங்க, சாப்பாட்டு விஷயத்தில் இவன் வீக்கு, அதனால தாங்க மீறிட்டான். சாப்பாடு சாப்பிடுங்க, வந்து அப்பம் சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, குடிச்சிட்டு போங்க அப்படி சொல்லும் போது ஒரு சாப்பாடாக ஒரு பெரிய காரியம், சாப்பாடாக ஒரு பெரிய காரியம். நாம் நிறைய விஷயத்தில் இந்த மாதிரி காரியத்தில் தெய்வீக காரியம் சாப்பாட்டில் காலியாகிடும், தெய்வீக காரியம் சாப்பாட்டில் காலியாகிடும். அதனால தான் பவுல் சொல்கிறான், புசிப்பும் குடிப்பும் எனக்கு அதிகாரம் இல்லையோ, புசிக்கவும் குடிக்கவும் எனக்கு அதிகாரம் இல்லையோ. எந்த வேணா சாப்பிட்லாம், புசிக்கிறதுக்கு எதை வேணால் சாப்பிடலாம், ஆனால் ஒன்றுக்கும் நான் அடிமை அல்ல, ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட்டவன் அல்ல. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், இதையும் அதையும் கர்த்தர் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்துக்கு அல்ல, கர்த்தருக்குரியது அப்படி சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ பாருங்க, சாப்பாடு காரியம் நம்மளை என்ன பண்ணும்? மீறுதலை உண்டாக்கி விட்டுரும். மீறுதல் உண்டாகும் போது என்ன செய்யும்? கர்த்தரை விட்டு விலகி போய் கோபத்தை உண்டு பண்ணிடும் ஆண்டவருக்கு. அப்போது சாப்பாடு தேவை, மனுஷன் பிழைப்புக்கு சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அதுக்கு பட்னியாகவே கடந்து சாகணும்னு நான் சொல்லலை, சாப்பிட வேண்டியது தான். ஆனால் தேவனுடைய கட்டளை என்ன? இந்த இடத்துல நீ சாப்பிடாதன்னு தான் சொன்னார். நீ சாப்பிடவே வேணாம், தண்ணியே குடிக்க வேணாம்னு சொல்லலையே. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த இடத்துல தான் குடிக்க வேணாம் அப்படி சொன்னார், அந்த இடத்துல தான் குடிக்க வேணாம், அந்த இடத்துல தான் அப்பம் சாப்பிட வேணாம் சொன்னார். அவனை தண்ணியே குடிக்காத அப்பமே சாப்பிடாது அப்படி சொல்லலை, இது ரெண்டையும் இப்படி சொல்லலை. கர்த்தருடைய காரியம் என்ன? நாம் சொல்கிறதான இடத்துல நீ வேற என்ன போய் சாப்பிட்ருக்கலாமே, யூதேயாவில் வந்து சாப்பிட்ருக்கலாமே. அவன் பாருங்க, அந்த இடத்துல அவன் அந்த சாப்பாட்டுக்கு பலவீனமாக இருந்ததுனால அவனுக்கு என்ன செய்தது? கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணான்? மீறிட்டான். இப்போ என்ன சம்பவிச்சது? அவன் சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் ஆவியானவர் வந்து அவனுக்கு எச்சரிக்கிறார்,
நான் புசிக்க வேண்டாம் சொன்ன இடத்துல நீ என்ன செய்த? புசிச்ச. தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்ன, குடிச்சிட்ட. அதனால் நீ என்ன, நீ போயிட்டு இருக்கிற நேரத்தில் காட்டிலேருந்து சிங்கம் வந்து உன்னை கொன்று போட்டுறன்னு சொல்லிட்டான். மீறுதல் தானே, சாதாரணமான விஷயம் தானே. அவன் என்ன யோசித்திருப்பான் போலுங்க, அந்த தீர்க்கதரிசி என்ன யோசித்திருப்பான்? சாதாரண விஷயம் தானே இது. பசி, நான் வெயிலில் வந்திருக்கிறேன், அந்த வெயிலில் நடந்து ரொம்ப டயர்டு, தாகம் வேற. நான் வரும்போதே எனக்கு கொண்டு வந்த தின்பண்டம் முடிஞ்சு போச்சு, தண்ணி முடிஞ்சு போச்சு. நான் இங்கே வந்து ரொம்ப நேரம் அந்த ராஜா கிட்டலாம் வேற பேசிட்டு இருந்தேன், அதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு. இப்போ ரிட்டர்ன் போகும்போது எனக்கு தண்ணியே இல்லை, சாப்பாடும் இல்லை. நான் போகிற வெயில் வேற, அதனால் எனக்கு ரொம்ப டயர்டாகி போச்சு, வேர்த்து வேற கொட்டுது. அதிகமான வெயிலாக இருக்கிறதுனால தான் நான் என்ன செய்தேன், இறங்கி அந்த நிழலில் உட்காந்தேன். எனக்கு ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், பசி மயக்கம், நான் உட்காந்துருக்கேன். அந்த நேரத்தில் பாருங்க பேய் எப்படி வருது. நாம் வந்து நல்லா இருக்கிற நேரத்தில், ஸ்டெடியாக இருக்கிற நேரத்தில் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்கிறோம், நடந்திருக்கிறோம், ஒரு காரியம் இப்போதைக்கு நம்மளுக்கு அவசியம், இந்த டைமில் கிடைச்சா சந்தோஷமா இருக்கேன். எது கிடைச்சாலும் சாப்பிட்டுடலாம், எது கிடைச்சாலும், கஞ்சி கிடைச்சா கூட சாப்பிட்டுடலாம், கறி மீன் சோறு தான் இல்லை, கஞ்சி கிடைச்சா கூட சாப்பிட்டுடலாம் அப்படின்றதான ஆவலோடு இருக்கிற நேரத்தில் பேய் வரான் உள்ள. வா, கர்த்தர் தான் சொன்னார் வந்து சாப்பிடு அப்படி சொல்லி. இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்தது, நம்ம பசியும் நம்முடைய தாகத்தையும் நம்முடைய டயர்டையும் ஆண்டவர் அறிஞ்சதால் தான் இவன் அமைச்சிருக்கார் போல இருக்கு. அவன் அப்படி யோசித்துக்கிட்டான், அதனால் போய் சாப்பிட்டான். சாப்பிட்டு இருக்கும் போதே பாதி தான் உள்ளே போச்சு. 2 வாய் சாப்பிட்டானோ 1 வாய் சாப்பிட்டானோ தெரியாது. அவன் சாப்பிட்டு வாயில் அள்ளி போட்டு இருக்கும் போதே அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. படிமா அந்த வசனத்தை மறுபடியும். அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவன், மேலுள்ள வசனத்திலிருந்து வாசி. அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரேதம் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? யூதாவில் தான் இவனை புதைக்கணும். இவன் மரிச்சா யூதாவில் தான் புதைக்கணும். அப்போ யூதாவில் தீர்க்கதரிசிகளுடைய கல்லறை இருக்கு, அதில் புதைச்சாக்கா ஆண்டவர் வரும்போது இவர் உயிரோடு எழும்பிடுவார். ஆனால் இப்போ இவரை எங்கே தான் புதைக்கிறாங்க? பிதாக்களுடைய கல்லறையில் சேருவதில்லைன்னா போகக்கூடாத இடத்துல, சாப்பிடக்கூடாத இடத்துல சாப்பிட்டாரு, அங்கே தான் இவரை புதைக்கணும். அதனால் இப்போ என்ன நடந்துச்சு, இவர் போய் என்ன பண்ணார், சிங்கங்கட்டை செத்து போயிட்டார். இந்த சிங்கங்கட்டை இவர் செத்து ரோட்டில் கிடக்கிறத பார்த்து ஜனங்கள்லாம் போகிறவங்க வரவங்க போயின்னு சொல்கிறாங்க இந்த கிழட்டு தீர்க்கதரிசிக்கிட்ட, ஐயா உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டாரு, அவர் அங்கே சிங்காட்சி செத்து கிடக்கிறாரு அப்படி சொல்கிறாங்க. இவர் என்ன செய்தார், மறுபடியும் கழுதை மேலே சேனம் கட்டி போய் என்ன செய்தார், கழுதை அங்கே இருக்குது உயிரோட, சிங்கமும் நிற்குது, இவரை மட்டும்தான் காலி பண்ணிச்சு அந்த சிங்கம். இப்போ இவர் போய் அவனை தூக்கின உடனே சிங்கம் அப்படி போயிடுச்சு. அவன் வந்த கழுதை மேலேயே அவனை போட்டு தூக்கிட்டு வந்துட்டான். தூக்கிட்டு வந்து இந்த கிழமை சாவுறதுக்கு முன்னால் இவருக்குன்னு ஒரு கல்லறையை ரெடி பண்ணி வச்சுருந்தார். நான் செத்தா இந்த கல்லறையில் தான் வைக்கணும் அப்படி சொல்லி ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. அந்த கல்லறையில் ஒரு இடத்த ஒதுக்கி, இவனுக்கும் என் கல்லறையிலேயே இடம் கொடுங்க, நானும் செத்தா இந்த கல்லறையில் தான் இருக்கட்டும், அதனால் இவனை ஒரு சைடாக வச்சு விடுங்க, நானும் செத்தா இவன் கல்லறையிலேயே என்னை வச்சு விட்ருங்க அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சுட்டாங்க. அவன் கல்லறையில் வச்சு விட்டாங்க. ஆண்டவர் சொன்ன மாதிரி நடந்துச்சு பார்த்தீங்களா? அவனுடைய பிரேதம் பிதாக்கள் அண்டையில் சேருவதில்லை. இது ரொம்ப பயங்கரமான காரியம். அவன் உயிர் தேட மாட்டான். இப்போ ஆண்டவர் வந்தா மரித்தோர் உயிர் தேட வரிசையில் அவன் வரமாட்டான். ஏன்னா பிதாக்களுடைய கல்லறையில் இல்லாமல் வெளியே போயிட்டான். சாதாரணமான விஷயம்தானே, ஒரு சாதாரணமான விஷயம்தானே. இந்த சாதாரணமான விஷயம் அவன் வாழ்க்கையில் ஜீவனையே இல்லாமல் ஆக்கி விட்டுடுச்சே. மீறுதல் அப்படி சொல்றது நம்ம ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ஒரு பாவமா அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனால் வேதத்தில் அதுக்கு எவ்வளோ பெரிய பாவம்னு கணக்கிடுறாங்க பாருங்க. எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுது. அவன் வாழ்க்கையில் மறுபடியும் ஆண்டவரையும் பார்க்க முடியாத இடத்துக்கு போயிட்டானே. அந்த மாதிரி ஒரு காரியத்தை வரக்கூடாது. அடுத்தது 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 12 வாசிங்க.
அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவி கொடாமலும் அதின்படி செய்யாமலும் போனார்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். போதும். இந்த இடத்துல மீறுதல், இந்த மீறுதல் எதனால வந்துச்சு? மோசே அவங்களுக்கு கற்பித்துட்டு போயிருக்கிறான். மோசேவுடைய பிரமாணத்தை கை கொண்டு வராங்க. எசேக்கியா சாதாரணமான ராஜா இல்லை, நல்ல ராஜா தான். இவன் பக்தி உள்ளவன் தான். ஆனால் இவனோடு கூட இருந்த ஜனங்கள் சரியில்லை. அவர்கள் என்ன செய்தாங்க? மோசேவுடைய கற்பனைகளை அவங்க கீழ்ப்படியாமல் நடந்து மாறிட்டாங்க, விக்கிரகாராதனை பண்ணி போயிட்டாங்க. ஆனாலும் இவன் என்ன செய்தான்? அதை பார்த்து கண்காடையாக விட்டுட்டான். எதனா பண்ணிட்டு போட்டோம் அப்படி சொல்லி விட்டுட்டான். இப்போ இவர் பக்தி உள்ளவனா இருந்தாலும் ஜனங்க இவரை மோசம் போக்கிட்டாங்க. இப்போ ஜனங்க இவரை மோசம் போக்குறதுனால என்ன சம்பவிச்சது? இப்போ கர்த்தருடைய கட்டளையும் மோசேவுடைய காரியம் பிரமாணங்களையும் விட்டுட்டானே. அவன் சொல்லிட்டு போனதான காரியம் இப்படியெல்லாம் இருக்காதீங்க, அப்படியெல்லாம் இருக்காதீங்கன்னு அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான் மோசே. அந்த பிரமாணத்தினுடைய ஆக்கினி வந்துடும். தெரியுமா அவங்களுக்கு? மோசேவுடைய பிரமாணத்தின் ஆக்கினி ஒன்று இருக்குது. தானியேலுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 9 ஆக்கினி அப்படி சொல்லியிருக்கோம். 9:11 படிங்க. 9:11. இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாய பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன. பாருங்க, ஆணை ஆக்கினி என்ன இது? சாபம். எதனால இந்த சாபம் வருது? மீறுதல்னால. அப்போ மோசே இவங்களுக்கு யாரு? ஒரு ஊழியக்காரன், அவ்வளோதான், ஒரு ஊழியக்காரன். அப்போ அவங்கள என்ன செய்தாங்க? அவங்கள சரியான விதத்தில் வழி நடத்துகிறாங்க. அந்த வழி நடத்துகிறதான அந்த வழியிலேருந்து நம்ம மீறணும் அப்படி சொன்னான். அப்போ அவங்களுக்கு ஆணை ஆக்கினி வருது. கர்த்தருடைய கட்டளைக்கு மீறி நடந்துட்டாங்க. மோசேவுடைய பிரமாணத்துக்கு மீறி நடக்கிறாங்க. இப்படி மீறி நடக்கும்போது சம்பவிக்கிறது என்ன? ஆணை ஆக்கினி. அப்போ ஆணை ஆக்கினி உங்களுக்கு என்ன வந்துச்சு? சாபமும் ஆணை ஆக்கினியும்னா இவங்க சுய தேசத்தில் இவங்க இல்லை. சுய தேசத்தில் இல்லாமல் இப்போ எங்கே தான் இருந்து இந்த ஜபத்தை பண்ணுறாரு? இந்த அறிக்கை எங்கேருந்து செய்கிறான்? பாபிலோன்ல இருந்து செய்கிறான். அடிமைத்தனத்தில் போய் மாட்டிக்கிட்டான். அடிமைத்தனத்தில் இருக்கும்போது தேவனை ஆராதிக்க முடியாது, பலி செலுத்த முடியாது, ஆசாரியனை போய் பார்க்க முடியாது, பாவ நிவர்த்தி உண்டாகாது. நல்லா கவனிங்க, பாவ நிவர்த்தி உண்டாகாது. அப்போ நான் ஆண்டவர் சமூகத்திலேருந்து பாவ நிவர்த்தி உண்டானதானே நான் கர்த்தரை துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும். அப்போ பாவ நிவர்த்தியே இல்லாமல் எப்படி ஆண்டவர் ஆராதிக்க முடியும்? அதனால்தான் இவங்க தேவாலயத்தில் போகலன்னா கூட கவலை இல்லை, இன்னும் பாவ நிவர்த்தி ஆகலை. பாவ நிவர்த்தி ஆனால் தான் கர்த்தர்கிட்ட போக முடியும். அப்போ 70 வருஷமாய் இவங்களுடைய ஜீவியத்தில் பாவ நிவர்த்தியே இல்லாமல் இருந்துச்சு. அடிமைத்தனத்தில் ஆசாரியர்கள் உபதேசம் பண்ண முடியாது, இவங்க எங்கேயும் போய் பலி செலுத்த முடியாதாங்க. பலி செலுத்தின பிரச்சனை வரும். அடிமைத்தனத்தில் இவங்க இருக்கிறாங்க, சுயாதீனமாக எதுவுமே செய்ய முடியாது. எவ்வளோ பயங்கரமான ஆணை ஆக்கினி. அதுதான், நீ கர்த்தரை விட்டு விலகினால், அவர் பிரமாணங்களை மீறி நடந்தால், என் வார்த்தைகளின் கட்டளைகளை கை கொள்ளாமல் போனால் நீங்கள் என்ன பண்ண முடியாது? நான் உங்களுக்கு சொன்னதான ஆசீர்வாதம் ஒன்றும் வராமல் போயிடும் அப்படி சொல்லிட்டேன். வேற மாதிரி ஆகிடும். இன்னைக்கு எவ்வளோ காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லித்தரோம், எவ்வளோ விஷயங்களை சொல்லித்தரோம். அதெல்லாம் கேட்குறாங்களா? அதன்படி தான் நடக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க, அதன்படி தான் நடக்கிறாங்களா? எவ்வளோ பேர் மீறி நடக்கிறாங்க, எவ்வளோ பேர் மிஞ்சி போகிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஏன் எதனா ஒரு காரியத்தில் அடிமையாக கிடப்பாங்க, எதனா ஒரு விஷயத்தில் அடிமையாக இருப்பாங்க. அந்த அடிமைத்தனத்திலே செத்து போயிட்டோம் வச்சுக்கோ, பாவ நிவர்த்தியே இல்லாமல் செத்து போனால் பரலோகம் போக முடியுமா? யோசித்து பாருங்கள். அடிமைத்தனத்திலேயே பாவ நிவர்த்தியே இல்லாமல் செத்து போனால் பரலோகம் போக முடியுமா? இவங்க சுய தேசத்தில் இருந்தால் தான் பாவ நிவர்த்தி உண்டாக்குவாங்க, பரிசுத்தமாக்கி கொள்வாங்க. இப்போ பரிசுத்தமாக்கி கொள்ளும் போது இவங்க பலி செலுத்தி தேவனுக்கும் இவங்களுக்கும் சமாதானம் உண்டாகும். ஒருத்தி வரா பாருங்க, நீதிமொழிகள் 7வது அதிகாரத்தில், இப்போ தான் நான் சமாதான பலி செலுத்திட்டு வந்தேன்,
என் மேல் அந்த விழுந்திருந்தது, அந்த 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 காரியம் விழுந்திருந்தது, இப்போ தான் நான் செலுத்திட்டு வந்தேன் அப்படி சொல்கிறா. அவ ஒரு வேசி, அவ ஒரு வேசி. அதனால் சமாதான பலியை செலுத்திட்டு வரேன் அப்படின்னாக்கா, குற்ற நிவாரண பலி இருக்குது, பாவ நிவாரண பலி இருக்குது. நான் தேவனுக்கும் எனக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுறதுக்கு சமாதான பலியை செலுத்துவேன். அப்போ ஒப்புரவாகிறோன்னு அர்த்தம். தேவனும் நானும் ஒப்புரவாகிட்டோம். இப்போ கர்த்தர் என்ன விட மாட்டார், இப்போ என்ன கர்த்தர் விட மாட்டார், என்னை சேர்த்து கொள்ளுவார். ஏன்னா நான் அவ கூட சமாதானம் ஆகிட்டேன். அதுக்குன்னு ஒரு பலி செலுத்திட்டு வந்திருக்கிறேன், அதான் சமாதான பலி. ஆகவே நாம் சமாதான பலி செலுத்தணுமே, பாவ நிவர்த்தியே இல்லாமல் எப்படி சமாதான பலி செலுத்த முடியும்? அப்போ 70 வருஷமா இவங்க எவ்வளோ பேர் செத்தாங்களோ தெரியாதே. இஸ்ரவேலில் எவ்வளோ பேர் செத்தாங்களோ, அந்த பாபிலோனில் பாவ நிவர்த்தியே இல்லாமல் செத்து போயிருப்பாங்களே. கர்த்தர் கோபத்தில் தானே கொண்டு போய் அங்கே போட்டார் இவங்களே. அப்போ அதுலேருந்து மிஞ்சி வந்ததான சில பேர் மட்டும்தான், மிஞ்சி வந்ததான சில பேர் மட்டும்தான். ஆகவே கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கணும். மீறுதல் அது ஒரு சின்ன பாவம்தான், ஆனால் பெரிய காரியத்தை நமக்குள்ளே உண்டாக்கிடும், பெரிய காரியத்தை உண்டாக்கிவிடும். ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, எதனால் இந்த மாதிரி காரியம் வந்துச்சு? கர்த்தருடைய கட்டளைகளையும் உடைய பிரமாணங்களையும் மீறி மோசையுடைய வார்த்தையும் மிஞ்சி நடந்துட்டாங்க அப்படி சொல்லியிருக்கு. படிமா அந்த வசனத்தை மறுபடியும். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவி கொடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள். மோசே கற்பித்த யாவையும் அவர்கள் என்ன செய்தாங்க? அதுக்கு செவி கொடாம போனாங்க. மோசே என்ன கற்பித்திருப்பான்? இப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க, அதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க அப்படி சொல்லியிருப்பான். இப்படி நடந்துங்க, அப்படி நடந்துங்கன்னு சொல்லியிருப்பான். அதுக்கு இவங்க செவி கொடுக்கல, அவ்வளோதான். உங்களை காத்திருப்பு கூட்டம் வாங்க, பைபிள் ஸ்டடிக்கு வாங்கன்றோம், நீங்கள் என்ன செவி கொடுக்குறீங்களா? செவி கொடுக்குறீங்களா? இல்லையே. ஏன் உங்களுக்கு ஆணை ஆக்கினி வருது? சண்டே சர்வீஸுக்கு வேலைக்கு வந்துடுங்க, கரெக்ட் டைமுக்கு வாங்க அப்படி சொல்கிறோம், செவி கொடுக்குறீங்களா? எல்லாம் கரெக்டாக 9 மணிக்கெலாம் டான்னு வந்து உட்காந்துக்கிறீங்களா? இல்லையே. ஏன் உங்களுக்கு ஆணை ஆக்கினி வருது? ஆண்டவர் சமூகத்தை தேடுங்க, அவர் முகத்தை தேடுங்க அப்படி சொல்கிறோமே, அப்போ நீங்கள் என்ன தேடுறீங்களா? இல்லையே. இங்கே வந்து எதையோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்களே. அதனால தாங்க ஆணை ஆக்கினியும் சாபமும் வந்து சபிக்கப்பட்டு உட்காந்துருக்குறோம். நம்ம ஒரு பிரகாசமே இல்லாமல், ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லாமல். ஆனால் தேவ ஜனங்கள், நாம் தேவ ஜனங்கள் தான். ஆனால் எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லையே, ஒரு முன்னேற்றமே இல்லையே. ஏன் இதெல்லாம் கொஞ்சமாவது சிந்திக்க மாட்டிங்களா? எதனால் எனக்கு இந்த மாதிரி வருது அப்படி சொல்லிட்டு. அதனால தான் அவன் சொல்கிறான், நம்முடைய ஊழியக்காரங்களெல்லாம் நீர் எங்களுக்கு அனுப்பி வச்சு அவங்களாம் எங்களுக்கு வந்து சொன்னாங்க, ஆனால் நாங்கள் அந்த அவங்களுக்கு செவி கொடுக்காம போனோம், அதனால் வெக்கம் எங்கள் முகத்தில் இருக்குது அப்படி சொல்கிறான். தானியேல் 9வது அதிகாரம் 5-6 வாசிங்க. நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துர்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம். எப்படிப்பட்ட அறிக்கை செய்யறாம பார்த்தீங்களாமே? தானியேல் எப்படிப்பட்ட அறிக்கை செய்யறாம பார்த்தீங்களா? ராஜாக்களோட பேச வந்தார் உங்களுடைய ஊழியக்காரர், எங்கள் சாதாரண ஜனங்களோட கூட பேச வந்தாங்க, பெரிய பெரிய பிரபுக்களோட பேச வந்தாங்க, எல்லார் கூடயும் உங்களுடைய கட்டளையை பற்றி சொல்ல வந்தாங்க. நீங்கள் இப்படி நடங்க, இப்படி நடங்க, இப்படி கர்த்தரை தேடுங்க, இப்படி நடந்து கொள்ளுங்க, அப்படி நடந்து கொள்ளுங்க அப்படி சொல்லிட்டு நாங்களோ செவி கொடுக்காம போயிட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் கேட்க இஷ்டமே கிடையாது. நாங்கள் செவிடனை போல ஊதுவோம், செவிடனை போல போயிடுவோம். 1000 நீ சொல்லு, 1000 சொன்னால் கூட நாங்கள் அதில் ஒன்று கூட கேட்க மாட்டோம். எங்கள் இஷ்டத்துக்கு தான் வருவோம், எங்கள் இஷ்டத்துக்கு தான் போவோம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? ஆணை ஆக்கினி ஏன் வருது? நீங்கள் மறுபடியும் போய் இந்த 9வது அதிகாரத்தை வீட்டில் நல்லா படிங்க. அப்போ உங்கள் நிலவரம் உங்களுக்கு கண்ணாடி மாதிரி முன்னால் நிற்கும். உங்கள் நிலவரம் உங்களுக்கு கண்ணாடி மாதிரி முன்னால் நிற்கும். ஊழியக்காரங்க எத்தனையோ காரியங்களை சொல்கிறேன், எல்லாத்துக்குமா நம்ம கீழ்படுகிறோம்? இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் தொடச்சி விட்டு போகிறோமே.
ஸ்கூலில் தப்பு செய்யும் போது இந்த ஸ்கெயிலவே ஒரு குச்சி வச்சு அடிப்பாங்க தெரியுமா? அப்படி கை நீட்டுவாங்க. அப்படி அடிக்கும்போது இப்படி எடுத்து இப்படி பண்ணுவோம். மறுபடியும் நீட்டு கையை நீட்டு பட்டுன்னு அடித்தாங்கன்னா அப்படியே பின்னால் தொடச்சிக்கிட்டே. என்ன அர்த்தம்? பின்னால் தொடச்சிக்கிட்டே அழுவ கூட மாட்டோம். அப்படியே தொடச்சிக்கிட்டே போய் உட்காந்து. அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தான் வந்தாலும் சூடு சொரணே இருக்காது. மறுபடியும் நம்ம அதே மாதிரி தான் நடக்கிறோம். அதனால தாங்க ஆணை ஆக்கினி வருது. அதனால தான் ஆணை ஆக்கினி. இந்த ஆணை ஆக்கினி நம்மளை எப்படியா மாற்றுது? படி மக்கள் உள்ள 7வது வசனம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தமும் உம்மாலே சமீபமும் தூரமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலரும் ஆகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. வெட்கம் எங்களுக்கே உரியது அப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா? நாங்கள் வெக்கமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா யாராவது கேட்குறாங்க, என்னங்க ஜபத்துக்கு போறீங்க, பயங்கரமா ஜபிக்கிறீங்க, அப்படி நடக்குது இப்படி நடக்குது, என்னென்னமோ ஜபம் வைக்கிறாங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே நடக்கலையே. ஏன் உங்களுக்கு இதெல்லாம் செய்யலை? ஏன் ஆண்டவர் உங்களுக்கு இதெல்லாம் பண்ண மாட்டீங்க? அப்படின்னா நீங்கள் எதுவும் பதில் சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க, கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கலையா? வெக்கமாக இருக்குது. அவங்களுக்கு பதில் சொல்ல வார்த்தை இல்லை. வெக்கம் எங்களுக்குரியது. ஆண்டவர் எங்கிட்ட பேச மாட்டுறாரு. ஏன்? நாங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படியில, அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியில. அவங்க எத்தனையோ காரியங்களை ஊழியக்காரங்க சொல்லிட்டு போனாங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் செவி கொடுக்காம போயிட்டோம். வெக்கம் எங்களுக்குரியது. அது கீழ் வசனம் வாசிமா. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்கள் ஆனோம். பார்த்தீங்களா? நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிதாக்கள் அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? எங்களுக்கு முன்னால் இருந்ததான விசுவாசிகள் தான், முன்னோடிகள். அவங்க எல்லாமே தான். வெக்கம் எங்களுக்குரியதாக இருந்துச்சு. எல்லாரும் முன்னாலையும் தலை குனிஞ்சிட்டே நடந்து ஒருத்தவங்களும் முன்னேறல, சரியான விதத்தில் இல்லை. சாகும் போதாவது சரியாகி செத்தாங்களா தெரியாது. ஒரு சிலர் உண்மையும் உத்தமமாக இருந்திருப்பாங்க, எல்லாரும் உண்மையும் உத்தமமாக இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம மரிக்கும் போதாவது எப்படி மரிக்கிறோன்னு தெரியணுமே. யோசித்து பாருங்க. மரண நாள் கூட கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். மரண நாளாக இருந்தால் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை வீட்டில் இருந்து மரிக்கணும். அப்படி என்ன இருக்கணும் நம்மளுக்கு? அப்படிப்பட்டதான காரியம் இருக்கணும். இதெல்லாம் தான் நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைக்கும். அப்போ மீறுதல் நமக்குள்ளே வரும்போது எதனால் மீறுதல் வருது? கர்த்தருடைய வார்த்தைகளும் கற்பனைகளும் மோசையுடைய கட்டளைகள். அவன் அறிவுரை சொன்னானே, அவன் சொன்ன வார்த்தைகளை மீறி நடந்தான். அவர்களுடைய வார்த்தைகளை நாம் மீறி நடந்ததுனால இது சம்பவிச்சது. இப்போ 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசுள்ள அசரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். சுமத்துவதை நான் சுமப்பேன். அது என்ன அர்த்தம்? நீர் என் மேல் சுமத்துவதை நான் சுமப்பேன் அப்படி சொல்றான். அது என்ன அர்த்தம்? இப்போ அந்த லாகிஸ் அசிரியா ராஜா அவன் வந்துட்டான். இப்போ எதனால அந்த ராஜா இவனுக்கு விரோதமா வந்தான்? இவங்க கர்த்தருடைய கட்டளையை விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க, மோசேவுடைய வார்த்தையை விட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போனதுனால பிரச்சனை வருது, வீட்டில் பிரச்சனை வருது, குடும்பத்தில் பிரச்சனை வருது, தனிப்பட்ட விதத்தில் பிரச்சனை வருது. இப்படி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்க, தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் கேட்குறோம். நீங்கள் இவ்வளோ பணம் கொடுங்க அப்படி சொல்லுங்கள், நாங்கள் கட்டுறோம். நீங்கள் இவ்வளோ வரி கட்டுங்க அப்படி சொல்லுங்கள், நாங்கள் கட்டுறோம். நீ என்ன சுமத்துறியோ அதை நான் சுமக்கிறேன். நீ என்னை ஒன்றும் பண்ணிடாத, தயவு செய்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நீ என்னை விட்டு திரும்பி போ அப்படின்னு சரண்டர் ஆகுறாங்க. அந்நியர் போடுறதான காரியத்தை இவங்க சுமக்குறாங்க. அப்போ பாருங்க, இவன் வாயிலே சொல்றான், நீ என்ன சுமத்துறியோ நான் அதை சுமக்கிறேன். அப்போ என்ன அவன் யோசித்து பாருங்க, அவன் சொல்றத இவருக்கு சாவர வரைக்கும் சுமந்துட்டு கிடக்கணும். அவன் சொல்றத சாவர வரைக்கும் சுமப்போ இவன் என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவரே இப்படி ஒருத்தன் வந்துட்டானே நான் என்ன பண்றது, நீர் ஏதாகிலும் பண்ணும் அப்படி சொல்லி தானே கர்த்தர்கிட்ட போயிருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் போய் கெஞ்சிருக்கணும், ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிருக்கணும். இவன் என்ன செய்யறான், மனுஷங்கிட்ட தற்காலிகமா ஒப்புரவாகிறான். தற்காலிகமா ஏதோ ஒரு காரியம் நடக்குது, அதுக்காக நான் சோத்துறாங்க பிரதர் சோத்துறாங்க அப்படி சொல்லிட்டு போவாங்க. ஆனா முழு இருதயத்தோடு கிடையாது.
முழு இருதயத்தோடு கிடையாது. முழு இருதயத்தோடு அப்படி சொன்ன மனஸ்தாபம் இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, அதனால் உங்கள் மேலே கோபம் வந்துடுச்சு, அதுக்கே இப்போ நான் மனம் திரும்பிட்டேன், தயவுசெய்து மன்னிச்சிருங்க, இனிமே அப்படி வராது. அதுதாங்க. ஏதோ ஒரு காரியத்துக்காக சுத்திக்கு எரிப்பு கூட்டம் வரும்போது, அது வரும்போது, இது வரும்போது மட்டும் நம்ம எழுப்பி வந்து மன்னிச்சிருங்க, இனிமே அப்படி பண்ண மாட்டோம் அப்படி சொல்லிட்டு போய் அடுத்த நாளே உனக்கு மண்டை பெருசாகிடுமே. அப்படியே அதோட மறந்துடுறியா? அதை விட்டுடுறியா? அந்த மாதிரி நடக்காமையே இருக்கியா? மறுபடியும் அந்த சுபாவம் உனக்கு வராம இருக்கா? அதான் முக்கியம். மறுபடியும் அந்த சுபாவம் வராம இருக்கா உனக்கு? இல்லையே, அடுத்த நாளே வந்துடுதே. நான் சுத்திகரிப்பட்டு நடக்கும்போது எதிர் வீட்டில் இருக்கிறதான ஒருத்தர் என்ன பண்ணாரு, பிரச்சனை. அவர் வந்து பாட்டு போடுறாரு, நான் பிரசங்கம் போடுறேன். நம்ம பாட்டும் பிரசங்கம் போடுவோம். நான் போடுவேன் ஜன்னலில் ஸ்பீக்கர் கட்டி. அவன் என்ன பண்ணுவான், அவனும் ஜன்னலில் வச்சுக்கான். ஒரு ருத்ரன் சபை சேர்ந்த வந்தான் அவன், விக்டர் சொல்லிட்டு. அவன் என்ன தெரியும் பண்ணான், போடுவான் ஜன்னலில் ஸ்பீக்கர் வச்சு, ஆடாதடா ஆடாதடா மனிதா அப்படி சொல்லி பாட்டு போடுவான். அப்புறமா இன்னொரு பாட்டு போடுவான், போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு அப்படி சொல்லி. நாங்கள்லாம் என்ன பண்ணாலும் மாற மாட்டோம். இந்த 2 பாட்டை தவிர வேறு எந்த பாட்டும் போட மாட்டோம். சவுண்டாக நான் எப்போ மெசேஜ் போடுறேனோ அந்த டைமில் போடுவான். அந்த டைமில் அவன் அந்த 2ஐயும் மாற்றி மாற்றி போடுவான். என்ன பண்ணுறது? இதனால தான் எனக்கு சண்டை. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இப்போ நான் கடவுளுடைய வைராக்கியத்துக்காக அந்த ஆள்கிட்ட போய் சண்டை போடுறேன். கர்த்தருடைய வைராக்கியத்தை நான் பிரசங்கம் தான் போடுறேன், ஆண்டருடைய பாட்டு தான் போடுறேன். அந்த ஆள் தான் சினிமா பாட்டை போட்டு எனக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறான். அவன் தான் குற்றவாளி. என்னை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி இல்லை, நான் நீதிமான் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நீதி இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ அநீதி உள்ளவன். ஏன்னா என் நாமம் உன் நிமித்தம் தூசிக்கப்படுது. நீயும் பாட்டு போடுற, அவனும் பாட்டு போடுறான். ரோட்டில் இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க. ரோட்டில் இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க. ரோட்டில் இருக்கிறவங்களாம் சிரிக்கிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். ஆண்டவரை தூசிக்கிறதுக்கும் ஆண்டவரை கேலி பண்ணுறதுக்கும் நான் காரணமாயிட்டேன். அது எனக்கு வருஷக்கணக்கில் உணரலை. வருஷக்கணக்கில் உணரலை. நான் அந்த ஆள்கிட்ட கசப்பு வைராக்கியம் சண்டை வந்துடுச்சு. ஒரு நாள் அந்த ஆளை கொன்னுடணும் அப்படி சொல்லி என்ன பண்ணேன், பெரிய ராடை எடுத்து வச்சுக்கிட்டேன். பைக்கு அந்த ஃபோர்க்கு தூக்குவாங்க, பழைய காலத்து ஜாவா எஸ்டி எல்லாம் இப்படி ஸ்டீல் கம்பி இருக்கும், அது பயங்கரமானதாக இருக்கும். அதை ஒரு இது பண்ணி தூக்குவாங்க, அதை கைட்டி வச்சுக்கிட்டேன். அவங்க பொண்டாட்டி பார்க்குது, வரட்டேன் இன்னைக்கு விக்டர் இன்னைக்கு காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. எதிர் வீட்டில் எங்கள் சித்தி வீட்டு எதிர் வீடு தான் அவங்க. அது ஃபோன் பண்ணி சொல்லுது, இங்கே வராதிங்க, அவன் பெரிய ராடை எடுத்து வச்சுருக்கான், அவங்கள கொல்லுவேன்னு சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு. என் முன்னாலே தான் சொல்லுது, வந்துடாதீங்க அப்படி சொல்லிட்டு. பாருங்க, இந்த மாதிரி பயங்கரமான பகை ஆகி போச்சு. சுத்திகரிப்பு கூட்டம் வந்துருச்சு, நியூ இயர் சர்வீஸு 2 வாரமாக சுத்திகரிப்பு கூட்டம் போகிறேன். போகும்போதெல்லாம் கர்த்தர் பேசுகிறார். அங்கே பேசும்போது என்ன ஆகுது, ஆண்டவரே எனக்கு யாரும் பகை கிடையாது, இந்த ஆள் மட்டும்தான். அதுவும் நான் ஒன்றும் கிடையாது, நான் கடவுளுடைய வார்த்தை தானே போட்டேன், அவன் தானே இந்த மாதிரி போட்டான், அவன் தானே தப்பு பண்ணான். சரி, நான் போய் மன்னிப்பு கேட்குறேன், நான் போய் அந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்த உடனேயும் இந்த பக்கம் தூண் இருக்கும், எங்கள் சித்தி வீட்டில் பால்கனி தூண், அதில் நான் சாஞ்சி நிற்பேன். அவன் வந்து வாசலில் நிற்பான். அப்படி இங்கே எதிர் வீடு, அவனுக்கு வாசல், எனக்கு அந்த வாசல். அவன் வந்து இப்படி இன்னும் என்னை பார்த்தோன்னே அப்படின்னு துப்பான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அப்போ நானும் துப்புவேன். கிட்ட போய் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அப்படிதான். இது தாங்க. எத்தனை நாள்? 6 நாள். கடைசி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரப்போகுது. பயங்கரமாக ஆண்டவர் அங்கே போனால் பேசுகிறாரு, புடைச்சி எடுக்கிறாரு என்ன. நான் இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, மன்னிப்பு கேட்டாகணும். 5 மணிக்கு நான் போகணும், என்னால் ஆவின்னு நிரம்ப முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, இருதயத்தில் கசப்பு கோபம், நான் சோத்திரம் பண்ண முடியல, தீர்க்க தரிசனம் சொல்லுவேன், தீர்க்க தரிசனம் வரமாட்டேங்குது, என்ன பண்ணாலும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, அபிஷேகமே வரமாட்டேங்குது. அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுத்தா தானே வரும், அபிஷேகமே ஒப்பு கொடுக்க மாட்டேன். நான் தான் கசப்பு வைராக்கியத்தை வச்சுருந்தா எப்படி நான் அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுப்பேன்? அபிஷேகமே வராத அளவுக்கு நானே மட்டுப்படுத்திக்கிட்டேன். என்ன எதுவுமே பண்ண முடியல. அந்த ஆள் மூஞ்சி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோபம் ஜாஸ்தி வரும். இப்போ என்ன பண்ணுறது? நான் நின்றுட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுறது? அவர் இந்த மாதிரி ஈச்சரில் உட்காந்துட்டு இப்படி டிவி பார்த்துருக்கிறாரு. நான் அங்கே வாசல் நிற்கிறேன், நேராக அவர் தான் தெரிவார். அவர் வீட்டு கதவை திறந்து வச்சுட்டு என்னை பார்க்குறாரு, அவர் பார்க்குறாரு, என்னை பார்க்குறாரு, அப்படி பார்க்குறாரு. நான் போய் மன்னிப்பு கேட்கணும். போய் மன்னிப்பு கேட்கும்போது கழுத்து பிடிச்சி தள்ளிட்டான்னா, படா ஏன்டா வந்த உள்ள அப்படி சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், எனக்கு ஒரு நாடகம் பண்ணி காமிச்சார். ஒரு நாய்
ஒரு எலும்பு துண்டை கடிச்சிட்டு ஓடுது. அது கூட சேர்ந்த 3 நாய் இங்கே போய் எலும்பு பிடிச்சி கட்ட பயங்கரமாக சண்டை நடக்குது. அந்த எலும்புக்காக பயங்கரமாக சண்டை நடக்குது. நான் பார்த்துட்டே இருந்தேன் அந்த நாய்களை. என் காதில் ஒரு சத்தம் கேட்டுச்சு, முறுமுறுக்கிறவங்களும் முறையிடுகளும் நாய்கள், முறுமுறுக்களும் சண்டையிடுகளும் நாய்கள் அப்படி சொல்லிச்சு. முறுமுறுக்கிறவர்களும் சண்டையிடுகளும் நாய்கள் அப்படி சொல்லிட்டு காதில் கேட்குது எனக்கு பளிச்சுன்னு. நான் என்ன தெரியும் பண்ணேன், என்னானாலும் பரவாயில்ல, இருந்தாலும் கழுத்து பிடிச்சி என்ன தள்ளனா கூட பரவாயில்லன்னு குடுகுடுன்னு உள்ளே போயிட்டேன். நான் உள்ள வேகமாக போகிறத பார்த்து அவரை நான் அடிக்க போகிறேன்னு நினச்சிட்டு அவர் எழும்பி ஏய் தம்பி இன்னும் வர அப்படி சொன்னார். நான் போய் அவர் காலை பிடிச்சி அழுதுட்டேன். மன்னிச்சிருங்கண்ணா, நானும் சபைக்கு போகிறேன், எனக்கு ஜபிக்கவே முடிய மாட்டேங்குது, எனக்கு என்னன்னு தெரியல, என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க ஓன்னு சத்தம் போட்டு அழுதேன். அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கையெல்லாம் தடதடன்னு புருஷத்து வான்னு அவர் உட்காந்து இந்த ஈச்சரில் என்ன உட்கார வச்சுட்டார். நானும் சத்தம் போட்டு அழுதுனால மேலே அவங்க தம்பி வீட்டில் அவங்க பிள்ளைங்க அவங்க மனைவியெல்லாம் இருந்துச்சு, எல்லாருமே தப்புன்னு கீழே வந்துட்டாங்க. என்ன சத்தம்னு அவங்க வந்தோடனே என்ன புருஷத்தை என்னாச்சுன்னா, இல்லை அவங்க கால் வந்து மனைவி கேட்குறான், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு. அப்போ அவங்களாம் சொல்கிறாங்க, பாரு நாங்கள்லாம் சபைக்கு போகிறோம், எங்களுக்கெல்லாம் அப்படி சொல்ல, நீ எவ்வளோ நல்ல சபைக்கு போகிற, உனக்கு பாரு எப்படிலாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, போய் கொஞ்ச நாளுக்குள்ளே இவ்வளோ மாறி இருக்கே, எங்களுக்கு வெக்கமாக இருக்குது, நாங்கள் பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவங்க அப்படி சொல்லி. அவர் தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நீ வந்து போடல, உன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்து போடுறானுங்களை சவுண்டா, அதுதான் தம்பி தூங்க முடியல, அதனால தான் பாட்டு போட்டேன், நீ போடு, இனிமேல் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ போடுனா சமாதானமாக டீ கொடுத்தாங்க, பிஸ்கட் கொடுத்தாங்க, எனக்கு சாப்பிடவே முடியல, ரொம்ப அழுதுட்டேன், மன்னிப்பு கேட்டு வெளியே வந்தேன். அன்னைக்கு சாயந்தரம் எனக்கு கிடச்சி அபிஷேகம் இருக்குது பாருங்க, என்னால் மறக்கவே முடியாது. ஒப்புற வாகனம் போது இருதயம் இருந்த வெயிட்டு தானாக போச்சு. சும்மாங்கட்டி ஆக்டிங் பண்ணிட்டு போய் சோத்தலம்ப அக்கா, சோத்தலம் தம்பி, சோத்தலம் அண்ணான்னு சொல்லக்கூடாது. அது இல்லைங்க ஒப்புரவு. அப்படி சொல்லும் போது மனம் கசந்து ஒரு அழுவ உண்டாகும். தான் செய்த தவறே இல்லை, அவன் செய்ததுதான் தவறு, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் செய்ததுதான் தவறு, நான் நீதிமான் கர்த்தர் சொல்லுவார், நீ நீதிமான் இல்லை அப்படி சொல்லிட்டு. நீ ஏன் அதை நோட் பண்ண? ஒரு வீட்டில் ஒரு விபச்சாரி உட்காந்துருந்தான், அந்த எதிர் வீட்டில் ஒரு பயங்கரமான ஆவிக்குரிய ஒரு தாய் உட்காந்துருந்துச்சு, ஆவிக்குரிய ஒரு அம்மா. இந்த வீட்டில் என்ன பண்ணாங்க, டெய்லியும் ஆளுங்க வந்து போகிறாங்க. இந்த பொம்பளை ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். ஒரு நாள் அது என்ன பண்ணிச்சு, பார்த்துச்சு, என்ன டெய்லியும் இப்படி ஆளுங்க வந்து போகிறாங்களே அப்படி சொல்லிட்டு, எத்தனை பேர் ஒரு நாளைக்கு வராங்கன்னு சொல்லி கல்லை தூக்கி போட்டுனே இருந்துச்சு. எத்தனை பேர் வராங்களோ கல்லை தூக்கி போட்டுனே இருந்துச்சு. கடைசியில் என்னாச்சு, இந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எக்கால சத்தம் கேட்குது, இதோ கர்த்தர் வருகிறார். சர்ன்னு வந்து விபச்சாரி தீன்னு போயிட்டார் ஆண்டவர். அப்போ இந்த அம்மா கேட்குறாங்க, இல்லைங்க நான் இங்கேருந்து உபவாசம் போட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து அந்த விபச்சாரி போய் தூக்கிட்டு போயிட்டீங்களே. ஆண்டவர் சொன்னாலும், அவன் நேத்தான் மனம் திரும்பி அழுது மன்னிப்பு கேட்டா என்கிட்ட. அப்போ நான் என்னத்தை போனேன், இவ்வளோ கல் எதுக்கு போட்டு வச்சிருக்கிற, நீ என்ன பண்ணணும், அவளுக்காக ஜெபம் பண்ணியிருக்கணும், நீ ஏன் இவ்வளோ நோட் பண்ணி இவ்வளோ கல்லை சேர்த்து வச்சிருக்கிற, அதை நோட் பண்ணுறதுக்கு அவனை வச்சிருந்தேன் நான். அப்பெல்லாம் ஏன் நீ பார்த்துருந்த, உன் ஜீவியத்தை நீ மறந்துட்டியே. அடுத்தவங்களை குற்றம் சாட்டுற யாரா இருந்தாலும் சரி, உன்னை தானே நீயும் அப்படி செய்கிறபடினால் போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை மகனை, குவிஞ்சு இருக்கும் உனக்கு அங்கே. இந்த அம்மா கல் குவிஞ்சு இருக்கிற மாதிரி மற்றவங்களை குற்றப்படுத்துக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் நாம் சில தவறுகளை வச்சிருப்போம், அதை மறந்துடுவோம். ஆனால் கர்த்தர் மறக்க மாட்டார். ஆகவே மற்றவங்களையும் அங்களையும் பார்க்காம சரியான அறிக்கை செய்யணும். நம்ம அந்த அறிக்கை என்ன செய்யணும், மறுபடியுமா வராத மாதிரி காத்துக்கொள்ளணும். ஒரு முறை ஒரு ஆள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டாச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த பழைய நினப்பு வரவே கூடாது. தேடி பார்த்தா கூட இருக்கக்கூடாது. அதுதாங்க அறிக்கையும் மன்னிப்போம். ஒரு வாட்டி வந்து மன்னிப்பு கேட்குறோம், அடுத்த முறை மூஞ்சி பார்த்தோம் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் என்னத்த, அப்புறம் பார்த்தோன்னே சோத்திரங்கள் பண்ணுறது அப்படியே போயிடுது. என்ன மன்னிப்பு கேட்டீங்க, என்னத்தை யாரை மன்னிச்சிங்க, கர்த்தர் உங்களை மன்னிப்பாரா? அதான் கேள்வி. நீங்கள் மன்னிப்பு கேட்டேன், என் பொறுத்த வரைக்கும் நான் மன்னிப்பு கேட்டேன், அவங்க மன்னிக்கிறாங்களோ இல்லை, நான் மன்னிப்பு கேட்டேன். ஆனால் நீங்கள் மறுபடியும் அவங்ககிட்ட போய் ஒப்புரவாகி எந்த விதமான கசப்பும் இல்லாமல் உண்மையான அன்போடு பேசுனீங்களா? அதுதாங்க அந்த பழைய எண்ணமே தாட்ஸ் கூட இல்லாமல் அவங்ககிட்ட போய் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படி சொன்னாக்கா அதாங்க உண்மையான அன்பு. அதுதான் உண்மையாக மன்னிச்சதுக்கு அடையாளம். கர்த்தர் என்னக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாராம்,
மன்னித்து மறப்பேன் அப்படி சொல்றார். நான் நினைக்கவே மாட்டாத கிருபையாய் பாவங்களை மன்னித்து நான் நினைக்க மாட்டேன் அப்படி சொல்றாரு. அவரே அந்த மாதிரி இருக்கும் போது நான் என்ன பண்றது? மன்னிச்சேன் ஆனா மறக்க மாட்டேன், மன்னிச்சுட்டேன் ஆனா மறக்க மாட்டேன். கர்த்தர் பாருங்க எனக்கு ஒரு நாடகத்தையே நடத்தி காமிச்சார். அவன் தப்பு பண்ணல, நீ என் மகன், அவனை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீ தானே என்கிட்ட ஐக்கியமா இருக்கிற, நீ தானே ரொம்ப க்ளோஸா இருக்கிற, நீ போய் மன்னிப்பு கேள்றா. அவன் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டான், நீ போய் மன்னிப்பு கேள்றா. நான் போய் அழுது மன்னிப்பு கேட்டதுனால ராபூஜனத்தில் சமாதானமா உட்காந்து கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு வந்தேன். பாருங்க, நான் ஊழியக்காரன் ஆன பேருக்கு நானும் இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால போயிருக்கும் போது அவருக்கு நெஞ்சு வலி படுத்துட்டு இருக்கிறார். நான் எங்கள் சித்தி வீட்டுக்கு போகிறேன், அவங்க மனைவி விட்டு கூடு 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 சொல்கிறாங்க. புருஷத்தை தயவு செய்து எனக்கு கொஞ்சம் ஜாமெண்ட்டு போ தம்பி அப்படி சொல்கிறார். எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. அவர் தான் கெட்ட வார்த்தையில் என்னை திட்டினவர், காரி துப்பி கெட்ட வார்த்தையில் திட்டினவர். ஆனால் எனக்கு ஜாமெண்ட்டு போ தம்பி எங்கே கொண்டு வந்து வச்சார் பாருங்க ஆண்டவர். மன்னிப்பு கேட்டால் மறந்துடணும். நான் அழுது ஜாமெண்ட் வந்தேன் அவருக்கு. மன்னிப்பு கேட்டவனே அடுத்த நிமிஷம் பண்ண எந்த ஒரு காரியமும் உள்ள வச்சுக்கிட்டு மறுபடியும் அதே பாணியில சுத்திட்டு இருக்கக்கூடாது. செக்கு மாடு மாதிரி சுவாண்டி அங்கே வந்து நின்று அப்புறம் என்னத்த மன்னிச்சு நீ என்னத்த மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் எப்படி உன்னை மன்னிப்பார்? இதெல்லாம் சரியாய் பைபிளில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சத்தியம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. இல்லைன்னா நம்ம வெக்கப்பட்டு தெரியும், இப்போ அவன் என்ன சொல்றான்? நீங்க என்ன சுமக்குறீங்களோ என்ன சொல்றீங்களோ அதை நான் சுமக்கிறேன். அப்போ அவன் எவ்வளோ வரி போட்டாலும் சரிங்க, நீங்கள் உன் வாயில தானே சொன்ன நீ. அப்படி நம்மளை சுமக்க வச்சிருவாங்க. அந்நிய நுகத்துக்குள்ளே நம்ம பூந்துருவோம். அந்நிய நுகத்தை நம்ம யாரும் நம்ம தள்ள கொண்டு வந்து வைக்க வேணாம், நம்மளே வாங்கி தள்ள வச்சுப்போம். இவன் தானே சொல்கிறான், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் என்ன சுமக்கிறீங்களோ சுமக்க வைக்கிறீங்களோ அதை நான் சுமக்கிறேன்னு சொல்கிறான்ல. அப்போ இவர் சுமத்துட்டு ஐயோ நான் இப்படி ஆகிப்போச்சே, நான் அப்படி ஆகிப்போச்சே, இப்படி ஆகிச்சா. மீறுதல் ஊழியக்காரங்களுடைய வார்த்தையை மீறி போகிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. எவ்வளோ அடிமைத்தனத்தில் போவோம். நுகத்தை சுமந்துட்டே இருப்போம் சாவர வரைக்கும். அதை மறந்துடாதீங்க. அடுத்தது 2 நாளாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 2 நாளாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 18வது வசனம். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் மூண்டது. அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ணின கர்த்தர் அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திராட்சையாக கடிந்து கொண்டார்கள், திடசாட்சியாக கடிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று. நிறைய பேர் ஆண்டவர் அனுப்பினார். அவங்க வந்து திடசாட்சியாய் கடிந்து கொண்டாங்க. இந்த சபையில் கூட எத்தனை ஊழியக்காரங்க வந்திருப்பாங்க, எத்தனை ஊழியக்காரங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பேர் உங்களை என்னென்னமோ சொல்லி கடிந்து கொண்டிருப்பாங்க. இவ்வளோ நாள் இந்நேரம் மனம் திரும்பி இருந்தோம் அப்படின்னாக்கா இந்நேரம் உங்களுடைய தலையிலெல்லாம் வந்து அந்த சன் டிஸ்க் இருக்கும். நீங்கள் எல்லாம் ஊழியக்காரங்களுடைய வார்த்தைகளாம் கேட்டு நடந்துருந்தீங்கன்னா இந்நேரம் உங்கள் தலையிலெல்லாம் சன் டிஸ்க் என்னன்னா தெரியுமா? அந்த சூரிய வட்டம். மேரி மாதா இயேசு கிறிஸ்துக்கு மேலாம் ஒரு சன் டிஸ்க் இருக்கு பாருங்க. அப்படி சூரிய வட்டம் அப்படியே பல பின்னால் அப்படியே ஒரு சன் டிஸ்க் பயங்கர மினுக்கும், அப்படியே வெளிச்சமா இருக்கும். உங்க தலைக்கு பின்னால் வந்து தெய்வங்களுக்கு பின்னாலாம் ஒன்று சுற்றி வெளிச்சம், அதான் சன் டிஸ்க். அது இருக்கும் உங்க தலையிலலாம் அது இருக்கும். ஆனா கரிச்சட்டி மாதிரியே இருக்க மூஞ்செல்லாம், கரிச்சட்டி மாதிரி தானே இருக்குது. கொஞ்சம் கூட மாறலையே, கொஞ்சம் வித்தியாசம் கூட இல்லையே. அவங்கெல்லாம் எப்ப பண்ணாங்க? திடசாட்சியாய் கடிந்து கொண்டாங்களாம். திடசாட்சியாய். அப்ப திடசாட்சியாய் கடிந்து கொண்ட பேர் கூட மாற்றமே இல்லையே. பழைய குட்டி கதவு தட்டி மாதிரி தானே இருக்கிறீங்க. நாய் வாழை எப்படி நிமித்த முடியாதோ, ஒருத்தர் வந்து நாய் வாழை நிமித்தி காட்டுறான், நான் பயங்கரமான இளவரசன், நான் நாய் வாழை நிமித்தினா தான் இந்த பொண்ணை இளவரசியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லணும். நீ அவர் என்ன பண்ணாராம்? ஒரு நாய் வாழை பிடிச்சி ஊதாங்கோல் இருக்குல்ல, ஃபோன் ஊதுவாங்களா அடுப்பு பழைய காலத்துலலாம்,
அந்த குழாவை தீக்கி நாய் வாலில் போட்டு கட்டி விட்டார். கட்டி விட்டுட்டு 1 வருஷம் சாம்பிராணி புகைலாம் போட்டு காட்டி வாளுக்கு எல்லாத்தையும் காட்டி 1 வருஷம் கழிச்சு நாய் வாழை நிமித்தன வீரன் அப்படின்னு சொல்ல போறாங்க. இப்போ அப்படி சொல்லிட்டு கடகன்னு வந்து என்ன பண்ணாராம், ராஜாவுக்கு முன்னால் நின்று, பாருங்க நாய் வாழை நான் நிமித்திக்கிட்டேன், இப்போ உன் பொண்ணை என்ன கல்யாணம் பண்ண போறீங்க, 1 வருஷமா நான் அப்படி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு கைட்டு நாடம் பண்ணுங்க சர்க்குன்னு அப்படி பண்ணிட்டாங்க. அது மாதிரி தான் எத்தனையோ ஊழியக்காரங்க வந்து திடசாட்சியாய் நம்மளை கடிந்து கொண்டாலும் நான் எப்போதும் போல அப்படித்தான் இருப்பேன், நான் நீட் ஆக மாட்டேன். படிமா மறுபடியும் அந்த வசனத்தை. அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டார்கள், ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. பாருங்க, திடசாட்சியாய் கடிந்து கொண்டாங்க. அப்படி சொன்ன, இப்படி நடக்காத, இப்படி நடந்தினா உனக்கு பிரச்சனை வரும், இப்படி நடக்காத உனக்கு போராட்டம் வரும், இப்படி நடக்காத பேய் உள்ள வந்துடும், எத்தனையோ காரியங்கள் திடசாட்சியாய் சொன்னாங்க. திடசாட்சி அப்படி சொன்னா இப்படி நடந்திருக்குது, ஏற்கனவே இப்படி உங்களுக்கு நடந்திருக்கு, இந்த மாதிரி நடந்தவங்களுக்கு இப்படி நடந்திருக்கு, அதாங்க அதை சொல்லி அவங்கள எச்சரிக்கிறது, அதான் திடசாட்சி. அப்ப இந்த திடசாட்சியாய் சொன்னா கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கேட்கல. இப்போ கர்த்தருடைய ஆவி ஜனங்க ராஜாலாம் நிக்கிறாங்க. அந்த நேரத்துல சகரியா மேல விழுந்துச்சு. சகரியா மேல விழுந்தவனே அவன் சொல்றான், நீங்க கர்த்தரை விட்டு விலகி அவருடைய கட்டளையை மீறி நடந்துட்டீங்க அப்படி சொல்லி அவன் சொல்லிட்டு போற நேரத்துல அந்த ராஜா என்ன பண்ண தெரியுமா, இந்த ராஜா சாதாரணமான ராஜா இல்ல, கொஞ்சம் இவருக்கு முன்னால்தான் பயங்கரமான ஒரு காரியம் நடந்து, அத்தாலியால் இவங்க பாட்டி அவ ஒரு ராட்சசி, அவன் என்ன பண்ணா, பையன் பேரன் எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு அவர் ராஜ்யத்தை மாதிரி உட்காந்துருந்தா, அரசாண்டுட்டு இருந்தா. அந்த நேரத்துல தான் யோய்தா இவள் என்ன பண்ணா, அந்த ராஜாவை, அவன் பேரு யோவாச தூக்கிட்டு போயிட்டு ஒளிச்சு வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா இவரை 7 வயசுல ராஜாவாக்குனாங்க. எத்தனை வயசுல? 7 வயசுல கொண்டு வந்து குழந்தையா இருக்கும்போது தூக்கிட்டு போயிட்டாங்க, ஒளிச்சு அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே ஒளிச்சு வச்சிருந்தாங்க. 7 வருஷம் ஒளிச்சு வச்சிருந்து அதுக்கப்புறமா இவனை ராஜாவாக்குனாங்க. ராஜாவுக்குனா அத்தாலியால் வந்து ஐயோ துரோகம் சொல்லி போகும்போது தான் கொலை பண்ணிட்டாங்க அவளை. அங்கங்க அவன் பயங்கரமான ஒரு ஆசாரியன், அவனுடைய பையன்தான் இவன், அவனுடைய பையன்தான் சகரியா. அதனால இப்ப கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே இவன் என்ன பண்ணான், என்னை காப்பாற்றி உயிரை காப்பாற்றி வச்சிருந்தவங்களுடைய அப்பாவுடைய பையன் தீர்க்கதரிசி சொல்லி நம்ம கர்த்தரை விட்டு விலகிட்டேன்னு சொல்கிறான், இனிமேல் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல பாருங்க. அவனை கொண்டு போய் தேவாலயத்தின் பிரகாரத்தில் வச்சு கல்லெறிஞ்சு கொள்ளுங்களா அப்படி சொல்லிட்டான். யோசித்து பாருங்க, ஆண்டவரோட ஏசாமி சொல்றாரு பாருங்க, பலிபீடத்தின் அண்டையில கல்லெறிந்து கொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசி சகரியாவை போல. அது பிற்காலத்தில் ஆண்டவர் சொல்றார், அவனை போய் கல்லெறிஞ்சு கொலை பண்ணிட்டாங்க எல்லாம் சேர்ந்து, தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கு. ஊழியக்காரன் நம்மளுக்கு வந்து ஆண்டோடைய வார்த்தையை சொல்றது அது தீர்க்க தரிசனம் மாதிரி தான். நீங்க சரியாவுங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு களை தூக்குறாங்க. இவரை தயவு செய்து மாத்தி விடுங்க, லெட்டர் எழுதுவாங்க, இவரை தயவு செய்து மாத்தி விடுங்க, இவர் இங்க இருக்கக்கூடாது. அதான் கல்லெறியுது. நீங்க என்னதான் நடக்கும் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு என்ன நடக்கும் இதெல்லாம் சொல்லித்தரேன், அப்பதானே தெரியும். ஆகவே சரியான விதத்தில் நம்ம இல்லை. அவனை அங்கே போய் கொண்டு போய் கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. கல்லெறிஞ்சு என்ன செய்தாங்க, அவனை கொண்டுட்டாங்க. அவன் சாகும்போது சொன்னான், நன்றி இல்லாத போயிட்டீங்க, நாங்கள் காப்பாற்றணும், நானும் என் தகப்பன் வீட்டாரும் காப்பாற்றணும், நன்றி இல்லாமல் போயிடுச்சு சொல்கிறாங்க. 21வது வசனம். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றாங்க. மறு வருஷத்துல சீரியாக்காரன் என்ன பண்ணான், யுத்தத்துக்கு வந்துட்டான். இவங்ககிட்ட யுத்தத்துக்கு வந்து பயங்கரமான யுத்தம் பண்றான். இவன் என்னென்னமோ பண்ணான். ஆனா அந்த ஜனங்க என்ன தெரியுமா செய்தாங்க, இவன் ஒரு தீர்க்கதரிசியுடைய குமாரனை கொன்னுட்டான், பிரமாணம் போட்டு நம்மள இவனை சும்மா விடக்கூடாதுன்னு அந்த ஊர் ஜனங்களே இவனை அடிச்சு கொண்டுடுச்சு. அடிச்சு கொன்ன உடனே என்ன தெரியுமா நடந்துச்சு, பிதாக்களுடைய கல்லறையில் இவனை புதைக்கல. 25வது வசனம் வாசிமா.
அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளவனாக விட்டு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போன பின்பு அவனுடைய ஊழியக்காரர் ஆசாரியனாகிய யோய்தாவுடைய குமாரரின் இரத்த பழி நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையிலே அவனை கொன்று போட்டார்கள். பிரியமானவர்களே, இவங்களுடைய சப்ஜெக்ட் எல்லாம் தனித்தனியா இருக்கும். அந்த அத்தாலியால், அப்புறம் யோய்தா, இந்த இவன், அப்புறம் இந்த சகரியா, இதெல்லாம் ஒரு பார்ட். அது ஒவ்வொரு டைம் பண்ற பிரசங்கம். அதெல்லாம் அது யாரு, எப்படி நடந்தாங்க, எப்படி ஒழிச்சு வச்சாங்க, அவளை எப்படி கொண்டாங்க, இதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். இந்த அதிகாரம் படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கும். அப்போ இங்க பாருங்க, அந்த அந்த பழி, ரத்த பழி இங்க நடக்குது. ரத்த பழி இங்க நடக்குது. அவனை கொண்டு போட்டாங்க அந்த ஊர் ஜனங்க. அப்ப அசிரியரே அவனை பயங்கரமா காயப்படுத்தி வேதனை பட்டுகிறார். கையை கூட தூக்க முடியாது, ஒரு பட்டயத்தை கூட எடுக்க முடியாது. அந்த மாதிரி வேதனை பட்டு இருக்கிற நேரத்துல இந்த ஊர் ஜனங்க என்ன பண்ணாங்க, இதான் சமயம், அவனுடைய ரத்த பழியும் உனக்கு வாங்கணும் அப்படி சொல்லி ஊர் ஜனங்களும் சேர்ந்து அவனை அடியை அடிச்சு போட்டாங்க. செத்துப்போன அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. பாத்தீங்களா, தாவீதுடைய நகரத்துல தான் அடக்கம் பண்ணாங்க. ஆனா அவனை ராஜாக்களுடைய கல்லறையில அடக்கம் பண்ணல, வேற இடத்துல போயிட்டான். பார்த்தீங்களா, அந்த தீர்க்கதரிசி மீறுதல் செய்தான். அவன் புதைக்க வேண்டிய இடத்துல புதைக்கல, அவனை கொண்டு போய் எங்கேயே புதைச்சிட்டாங்க. இவனும் ராஜாக்களுடைய கல்லறையில புதைச்சிருக்கணும், அப்பதான் உயிர் தெழுதல் நம்பிக்கை இருக்கும். ஆனா இவனை ராஜாக்களுடைய கல்லறையில புதைக்கல, அருகாமை புதைச்சாங்க. வெளியே போயிட்டான். ஒரு ராஜா தான், யூதாவை அரசாண்டவன், சாதாரணமான ஆள்ல, தாவீதுடைய வம்சத்துல வந்தவன், தாவீதுடைய பிள்ளைகளுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்ததான குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்க. ராஜாக்களுடைய கல்லறையில வைக்கல, அவனை தனியா கொண்டு போயிட்டாங்க. மீறுதல் அப்படின்ற அந்த பாவம் நம்மளை எங்க கொண்டு போய் வைக்குது பாருங்க. எவ்வளவு மோசமான இடத்துக்குள்ள நம்ம போறோம் பாருங்க. சாதாரணமான காரியம், இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு நம்ம நினைப்போம். முடிவு மகா மோசமா இருக்கும். முடிவு நம்மளுக்கு மகா மோசமா இருக்கும். 2 நாளாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 18 இருந்து வாசிங்க. 2 நாளாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 18 இருந்து. ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்தது அல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். இப்போ ஊசியா ராஜா, அவன் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா தான் இருந்தான். கர்த்தருக்கு பயந்தான், கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் பண்ணான், நிறைய காரியங்களை செய்தான். அதுக்கப்புறமா தோட்டம் கட்டினான், வயல்வெளியை பண்ணான், அதை பண்ணான், இதை பண்ணான், நிறைய பண்ணான். இவன் கர்த்தருக்கு உண்மையா இருந்து பலிபீடங்களை கொஞ்சம் தகர்த்தான், விக்கிரகங்களை கொஞ்சம் விட்டு போனான், இதெல்லாம் பண்ணிட்டு வந்தான். மோசமான காரியமும் இவன் பண்ணல. இவன் விக்கிரகத்தை போய் ஆராதிச்சு அது காலில் போய் அந்த மாதிரிலாம் பண்ணல. ரொம்ப சூப்பரா தான் இவன் பண்ணிட்டு போறான். இவனுக்கு அப்புறமா ஆண்டவர் இவனுக்கு அனுகூலமா இருந்தார், எல்லா விஷயத்தையும் அனுகூலம் வந்தார். இவன் செய்த காரியத்தெல்லாம் கர்த்தர் ஆச்சரியமாய் வாய்க்க பண்ணினார். இவன் என்ன செய்தான், அலங்கத்துக்கு மேல ஈட்டியும் கவன் கல்லும் பெரிய பெரிய கல்ல தூரமா எரிகிறதான ஒரு யந்திரத்தை செட் பண்ணான். முதல் பீரிங் வச்சவன் இவன் தான். மேல கோட்டை மேல தூரத்திலிருந்து எய்கிறதான பீரிங் ஒரு யந்திரம். நிபுணர்களை கூப்பிட்டானா, நிபுணர்களை. படிமா, அந்த அதிகாரத்தை எடுத்து படிமா. 15 கோபுரங்கள் மேலும் அழக கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. நல்ல கவனிங்க, அவன் இந்த மாதிரிலாம் வச்சோன்னு யாருமே இந்த மாதிரி வைக்கலையா? கீர்த்தி வெகு தூரம் பரவுது எல்லா நாடுகள்லையும். அவன் செய்த காரியம்லாம் ஆச்சரிய பிரகாரமாய் அனுகூலமா இருந்துச்சு. அது கீழ் வசனம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. பாருங்க, அவன் பலப்படுற வரைக்கும் அவன் செய்யறதான சகல காரியமும் ஆச்சரியமா நினைச்ச. கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். கர்த்தர் எல்லா காரியத்திலும் உதவி செய்தார். இப்ப பலப்பட்டுட்டே வந்தார். இப்ப பலப்பட்டுட்டார். இப்ப அவர்
ஏன்னா பேரும் புகழும் வந்துருச்சு. நம்மளை யாரும் அடிக்க முடியாது. நம்ம கோட்டையில இருந்த வரவங்களை தூரத்திலே காலி பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு காரியம் வந்துருச்சு. இவனை நம்பி ஜனங்கள் எல்லாம் தெய்வத்தையே மறக்கக்கூடிய அளவுக்கு ஆயிட்டாங்களாம். ஊசியா ராஜாவுடைய சரித்திரத்தை எடுத்து படிச்சா ஆச்சரியமா இருக்கும். இந்த ராஜாவால ஜனங்கள் எல்லாம் தெய்வத்தையே மறந்துட்டாங்க. ஏன்னா வயல்வெளிகளையும் கட்டினான், தோட்டங்களை வெட்டினான், அதுக்கப்புறமா குளங்கள் எல்லாம் உண்டாக்கினான், பெரிய பெரிய மதில்களை கட்டினான், பெரிய சுவர்களை கட்டினான், பயங்கரமான பாதுகாப்பு. தேசம் செழிப்பா இருந்துச்சு. ஆடுகளும் மாடுகளும் ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆடுகளும் மாடுகளும் ஆசீர்வாதமா இருந்துச்சு. அவன் காலத்துல தான் இந்த ஆபுக்கூப் தீர்க்கதரிசி இருந்தான். அதனால தான் சொல்றான் பாருங்க, அவன் ஒரு பாட்டு பாடுறான். மந்தையில மாட்டு தொழுவம் இல்லாம போனாலும், ஆடுகள் இல்லாமல் போனாலும், வயல்ல தானியங்கள் இல்லாமல் போனாலும், அது இல்லாமல் போனாலும், திராட்சை ரசம் இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பான் அப்படி சொன்னா பார்த்தீங்களா? அதெல்லாம் மோசியா காலத்துல இதெல்லாம் தாறுமாறா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. அதெல்லாம் போக போகுது. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் வச்சுட்டு தானே இவன் ஆடுறான், அதெல்லாம் அழிக்க போறான் நான் அப்படி சொல்றாரு. அவனுடைய நாட்கள்ல தான் ஏசாயா தீர்க்கதரிசி இருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியும் இருந்தார். அதனால தான் ஆண்டவர் அவனை பார்க்கும்போது, ஊசியா மரணம் அடைந்த மறு வருஷத்துல ஆண்டவர் அவன் பார்த்தா பார்த்தீங்களா? பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, ஆண்டவரே பரிசுத்தரை என் கண்கள் கண்டது, நான் அசுத்த உதடுள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில இருக்கிறேன். அவன் என்னத்துக்கு சொன்னாத? நாங்க இது வரைக்கும் இந்த ராஜாவை புகழணும், ஆனா நாங்க அவரை புகழாம எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த மாம்ச பிரகாரமா அந்த ஊசியா ராஜாவை நாங்க புகழ்ந்தோம். அதாங்க அசுத்த உதடு. பாவம் செய்ததை சொல்லல, மனுஷங்களையே புகழ்ந்துட்டு கிடந்தாங்களே. இவ்வளோ சூப்பர், இவ்வளோ சூப்பர், இவ்வளோ சூப்பரா, இவ்வளோ சூப்பர், நம்மளை எப்படி வச்சிருக்காரு, நம்மளை எப்படி ஆராய்ச்சி பண்றாரு, நம்மளை எவ்வளோ ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார், நம்மளுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டார் அப்படி சொல்றாங்க இல்லையா? மனுஷங்களை, தெய்வத்தை விட்டு மனுஷங்களை புகழ்ந்துட்டாங்க. இவரை போல கிடையாது. அவன் தான் சொல்றான், அசுத்த உதடுகள் மனுஷங்கள் மத்தியில நான் இருக்கிறேன். நான் அப்போதான் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கங்கை கொண்டு வந்து வாயில வச்சாங்க. இப்ப இப்படியெல்லாம் நடந்து பலப்பட்ட போது ஸ்திரப்பட்டுட்டார். இப்ப தனக்கே கேடு உண்டாகும்படி ஒரு காரியத்தை செய்யறார். நாம ரொம்ப டாப்ல போயிட்டே இருப்பாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம் வளர 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 எதிலையாவது விழுந்துருவோம். அதனால தனக்கே வளர்ந்த அப்புறமா தனக்கே கேடு உண்டாக்கும்படி என்ன பண்ண, தூபகலசத்தை கையில் எடுத்துட்டார். ஆசாரியன் செய்ய வேண்டிய எல்லாமே அனுகூலமா வாய்க்குதே, அதனால ஆசாரியர் செய்ய வேண்டியது தூபகலசத்தை கையில் எடுத்துட்டு ஆசாரியர் கூடத்துக்குள்ள பூந்துட்டார். பிரதான ஆசாரியன் வந்துட்டான். பிரதான ஆசாரியன் வந்துட்டான். ஏய், இது என்னையா நீ இப்படி பண்ற? நீ ஒரு ராஜா, நிக்க வேண்டிய இடத்துல நில்லு, நீ மீறி வர, நீ மீறி வர. மீறி வந்ததுனால ஒருத்தனுக்கு பேர் வச்சா தெரியுமா? ஒரு மருத்து வச்சு, ஆதியாகமம் 38வது அதிகாரத்துல ஒருத்தன் மீறி வந்தான். யாரு? தாமரை கர்ப்பவதியா இருந்து புள்ள பெற போறா, யூதாவுடைய மருமகம். புள்ள பெற நேரத்துல ஒருத்தர் டபக்குன்னு வெளியே கை விடுவார். டபக்குன்னு வெளியே கையை விட்டுன்னு அவன் என்ன பண்ணுவா, சகப்பு துணியை சுத்துவான். சகப்பு நூலை சுத்திட்ட உடனேயும் மறுபடியும் கையை உள்ள இழுத்துக்கும். அப்புறம் பார்த்தா இன்னொருத்தன் வந்துருவான். அவன் கையில பார்த்தா சகப்பு நூல் இல்லை. ஏய், ஒருத்தன் கையை வெளியே விட்டான், அவன் எங்க? இவர் பின்னால வராரு மெதுவா. நீ எவ்வளவு திமிரு இருந்தா உனக்கு, நீ எப்படி வெளியே வரலான்னு பாப்ப? நீ மீறி வந்த, நீ மீறி வந்தபடினால அவனுக்கு ஒரு பேர் வச்சா, பாராஸ். என்னது? பாரிஸ். பாரிஸ். 29 ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்டபோது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறி வந்தது என்ன? இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்றால் அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது. பாரேஸ் அப்படி சொன்னா என்ன தெரியுமா? முந்திக் கொள்றது. இங்க இருக்கிறோம், அங்க 4 பேர் இருக்கிறாங்க, நாங்க அப்படி உள்ள பூந்துருவோம் முன்னால. அவங்கெல்லாம் செய்யல, நான் போய் செய்யறேன், தபக்குன்னு உள்ள வந்துடுது. அதுதாங்க பூந்து சந்தையில் செந்து பாயிரம் அப்படி சொல்றாங்களே, கொஞ்சம் இடம் கிடைச்சா உள்ள பூந்துறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மீறுதல், அவனுக்கு பேரே மீறுதல் வச்சுட்டான், மிஞ்சி வந்தான் அப்படி சொல்லி. அந்த மாதிரி அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இங்கே உங்களுக்கு வெளியே போ, மீறுதல் செய்தீர், எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும், இப்படி நீ செய்யலாமா? உடனே அவன் என்ன பண்ணான், ஆண்டவரோட அந்த ஆசாரிகிட்ட கோபமா பேசுறான், கோபமா பேசுறான். இப்ப வாங்க 26வது அதிகாரம், 2 நாளாகமோ 26வது அதிகாரம் 19வது வசனமா.
அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. நல்லா கவனிங்க. நாம நிறைய பேர் பண்ற தப்பு, ஊழியக்காரங்க எதனா ஒரு காரியத்தை சொல்றாங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க, அது தப்பு இது தப்புன்னாக்கோ நான் பெரிய இவராட்ட நீங்க சொல்லுவீங்களா? நீங்க நான் அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லி தடாபடான்னு பேசுறாங்க பார்த்தீங்களா? அப்பவே பிடிச்சிடும் அவங்க நெத்தியில குஷ்டம். ஏன் நெத்தியில குஷ்டம் முடிக்க வச்சாரு ஆண்டவர்? நெத்தியில ஏன் குஷ்டம் முடிக்க வச்சாரு? புத்தி அந்தகாரம் பட்டு போயிடும் அவங்களுக்கு. குஷ்டம் அப்படி சொன்னா என்னங்க, குறைஞ்சிக்கிட்டே போவோம். எனக்கு இப்போ 5 விரல் இருக்குது. குஷ்டம் வந்துச்சுன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கரை வாரி வரும். கரைஞ்ச உடனே அன்னக்குத்தி மாதிரி ஆயிடும் கை இப்படியே. அப்புறம் சோறை எப்படி அள்ளி சாப்பிட முடியும்? கை அன்னக்குத்தி மாதிரி இருக்கும், ஒன்றுமே இருக்குது. எப்படி சாப்பிடுவாங்க? அது குறையிறது. குஷ்டம்னாவே உடம்பு குறையும், கை கால் குறையும், விரலுங்க குறையும், மூக்கு நல்லா கூர்ப்பாக இருக்கிற மூக்கு அப்படி சப்பையாகி ஒன்றுமே இருக்காது, உதரெல்லாம் வித்தியாசப்படும். இதெல்லாம் தான் குஷ்டம். அப்போ நெத்தியில் ஒரு ஆளுக்கு குஷ்டம் வந்துச்சு அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? மூளை நல்ல வளர்ச்சி அடைஞ்சி இருக்கிறது ஆண்டுக்குள்ளன்னு வச்சுக்க, அத்தோட கம்மி ஆகிடும். அப்படியே குறைஞ்சி 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 ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ அவங்க பண்ணுறதான அத்தனையும் கீழ்க்காக தான் இருக்கும். இப்போ என்ன தெரியுமா நடந்தது? நெத்தியில் குஷ்டரோகம் வந்த உடனே அவன் ஓடுறான். ஆசாரிகள் உன்னை இப்படியே வெளியே தள்ளணும், குஷ்டரோகம் வந்துச்சு, தீட்டு இனிமேல் உள்ளந்தா, வெளியே துரத்து அப்படி சொல்லி வெளியே துரத்துறாங்க. அவனே தான் ஆண்டவர் என்னை அடிச்சாருன்னு சொல்லிட்டு அவனே வெளியே ஓட்டான். தீவிரமாக வெளியே ஓடினானா இப்போ குஷ்டரோகி ராஜ்யத்தை ஆள முடியாது. அதனால அவன் பையன் ஆண்டுட்டு வந்தான். அதுக்கப்புறமா அவன் மரிச்சான். அவன் மரிச்ச போது அவனை குஷ்டரோகி என்று சொல்லி ராஜாக்களுடைய கல்லறையில் புதைக்காம அருகாமையில் போயிச்சாங்க. 3வது ஆளு கல்லறைக்குள்ள போகல. படிமா 23ஆம் வசனம். உசியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்கள் அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். பாத்தீங்களா? ராஜாக்களுடைய கல்லறையில் அடக்கம் இல்லை. அவனுக்கு ராஜாக்களுடைய கல்லறையில அடக்கம் இல்லை, வெளியே போயிட்டாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிர் தேர்தல் இருக்காது, உயிர் தேர்தல் நம்பிக்கை இருக்காது. நாம் ராஜாக்களுடைய கல்லறையில் இருக்கிறோம். யாருங்க ராஜாக்கள்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால நம்மை பரிசுத்தமாக்கி கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமா மாற்றின பிதாவாகிய தேவனை சோத்தரிங்க அப்படி சொல்லி இருக்குது. அப்ப நாமெல்லாம் யாரு? கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவி. எப்படிப்பட்டதான ரத்தத்தினால? நம்மிடத்துல அன்பு கூர்ந்து, நான் சரியே இல்லை, நான் சரியே கிடையாது, ஆனா என் மேல அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து அவருடைய ரத்தத்தை எனக்கு தந்து என்னை கழுவி என்னை ராஜாக்களும் ஆசாரிகளுமா மாத்தினார். இப்ப நான் ராஜா ஆசாரியன். அப்ப நான் ஆசாரியனும் ராஜாவா இருந்தா ராஜரீக ஆசாரியன். அப்ப என்ன பண்ணோம்? ராஜாக்களுடைய கல்லறையில வைக்கணும். அப்ப ராஜாக்களுடைய கல்லறையிலேருந்து நான் வெளியே போறேன்னு பிரமாணத்தை மீறி அப்ப அருகாமையில புதைக்கிறாங்களே. இந்த ராஜாக்களுடைய கல்லறையில புதைச்சா நான் உயிரோட எழும்பிடுவேனே. இப்ப எழும்ப முடியாதே. இந்த 3 பேரை பத்தி சொல்லிட்டு அந்த 3 பேரையும் அருகாமை புதைக்கிறாங்களே. நிர்பாக்கியமா செத்த பேர் கூட இவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கலையே. செத்த பேர் உயிரோடு இருக்கும் போது தான் ஆண்டவர் கோபம் வந்தார். செத்த பேராவது இறங்கலாமே, இல்லையே செத்த பேர் கூட இவங்க வெளியே போயிட்டாங்களே. எந்த விதமான இறக்கமும் கிடைக்கலையே. இந்த மீறுதல் என்ன பண்ணும்? நம்மளை மீறுதல் பாவமா மாறி நம்மளை ஒரு கயிறை போல கட்டி வச்சிரும். யோபு அப்படிதான் சொல்றான், என் மீறுதல் என்னை கயிறை போல கட்டி வச்சிருச்சு அப்படி சொல்லி. யோபுடைய புஸ்தகம் 14:17 வசனம். யோபு 14வது அதிகாரம் 17வது வசனம். என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது, என் அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தீர். பாத்தீங்களா? என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டி வச்சிருச்சு. என்ன இந்த மீறுதல் என்ன பண்ண? என்ன கட்டும், ஒரு கயிறு போல கட்டும். கட்டப்பட்டுனா நான் அசைய முடியுமா? யோசித்து பாருங்க. கட்டப்பட்டுச்சுன்னா நான் அசைய முடியுமா? யாராவது என்ன கயிறில் போட்டு கட்டிட்டாங்கன்னா என்னால் எதனா பண்ண முடியுமா? அசைக்க முடியாமச்சு. எப்போ இது என்ன கட்டிகிட்டே இருக்குது? 16வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் பண்றதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருப்பாராம். நம்ம பண்றதெல்லாம் ஆண்டவர் நோட் பண்ணுவாராம்.
இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர், என் பாவத்தின் மேல் அல்லவோ கவனமாயிருக்கிறீர். பார்த்தீங்களா? இப்பொழுது என் நடைகள் எல்லாம் பார்க்குற, என் பாவத்து மேலே தானே கவனமாக இருக்கிற. அது என்ன போட்டு கட்டிகிட்டே கிடக்குது. அது இப்போ போய் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுது. இந்த கட்டி வச்சு அப்புறமா தான் நம்ம பண்ணுறதா அங்கே கலரை இல்லாமல் வேற எங்கன்னா போயிடும். வேற எங்கன்னா போய் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம இல்லை அப்படி சொன்னாக்கா காலி. இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ உங்கள் இருதயத்தெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். மீறுதல் வந்துருச்சே, நானும் எத்தனையோ காரியத்தில் மீறினேன், எத்தனையோ விஷயத்தில் எதிர்த்து பேசினேன், எவ்வளோ காரியங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்குதே, எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கே. இப்போ நான் செத்தா பரலோகம் போவேன்னா போக மாட்டேன்னா? எனக்கு செத்தா ராஜாக்களுடைய கல்லறையா இல்லை அருகாமையா? இப்போ நம்மளுக்கு கேள்வி வரணுமே, வந்திருக்கணுமே இந்நேரம். நம்மலாம் நான் அவ்வளோ மகா பரிசுத்தவன்களா எல்லாத்தையும் சொல்கிறத கீழ்ப்படிஞ்சு அப்படியே நடந்துக்கிறோமா? இல்லையே. மீறி மிஞ்சி தானே போகிறோம். அப்படி மிஞ்சி போனால் எனக்கு மரணம் சம்பவிக்குமே. மரணம் சாதாரண மரணமாக இருந்தால் பரவாயில்லையே, கொடூரமான மரணமாக இருக்குது. செத்து போனாலும் ஆண்டவர் பக்கத்துலேயே எங்கன்னா வச்சுருந்து போனாலும் பரவாயில்ல, அதை கூட பள்ளி வச்சிடுறாரு. அது கூட அந்த பாக்கியம் கூட எனக்கு இல்லாமல் போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறது? இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்காங்க, ஒரு வழி வச்சிருக்கிறாங்க. இப்போது சங்கீதக்காரன் அவன் என்ன செய்கிறான்? உண்மையாகவே நான் மீறினேன் அப்படி சொல்லி அறிக்கை செய்யணும். நான் மீறி நடக்கிறேன் அப்படி சொல்லி அறிக்கை செய்யணும். சங்கீதம் 34:5. சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். நான் என் அக்கிரமத்தை மறைக்கல, நான் ஒத்துக்கொள்ளணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் மீறுதல் செய்துட்டேன், நான் உண்மையாக நான் மீறுதல் செய்துட்டேன், என் அக்கிரமத்தை நான் மறைக்க மாட்டேன், நான் ஒத்துக்கிறேன், நான் பாவிதான், நான் சரியில்லை, எனக்கு மீறுதல் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன் அப்படி சொல்லி வாயினால உண்மையாக அறிக்கை செய்யணும். உண்மையாக அறிக்கை செய்யுங்க. ஏமின்னா, கர்த்தர் என் பாவத்தெல்லாம் மன்னிக்கணும். இந்த பக்கம் உட்காந்துக்குவாங்க. என்ன பாவம் செய்த தெரியுமா? எதனால நீ மீறுதல் செய்த தெரியுமா? என்னத்தான் நீ அறிக்கை செய்த? யாருக்காவது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காவது கேட்டுச்சா? கேட்காது. எதுவுமே கிடையாது. சும்மா எழும்பி நின்னோம், பேய் சந்தோஷம் சிரிப்போம். பேய் எவ்வளோ அநியாயத்தை மறைச்சி முழு பூசணிக்காவும் சோத்தில் மறைச்சி வச்சுட்டு ஆண்டவர் சொன்னார் பாருங்க, கொசுவெல்லாம் வடிகட்டுருவாங்களாம். கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குவாங்களாம். லபக்குன்னு ஏசாமி தான் சொன்னார். கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குற ஆட்கள் இவங்கெல்லாம். ஒட்டகத்தை முழுங்கிட்டு கொசுவை மட்டும் உரம் கட்டுவாங்க. சின்னது தான் நான் அறிக்கை செய்கிறேன். ஆனால் ஒட்டகத்தையே உள்ளே வச்சுருப்பாங்க, அதை வெளியே கொண்டு வர மாட்டாங்க, அதை அறிக்கை செய்ய மாட்டாங்க. மத்தேயு 23:24. குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். கொசு இல்லாதபடி வடிகட்டுறாங்களாம், ஒட்டகத்தையே விழுங்குறாங்களாம். பெரிய காரியத்தை உள்ள வச்சுக்கிட்டு சின்னதா, நான் பைபிள் படிக்கல சரியா, நான் இந்த நாட்கள்லாம் சரியா ஜெபம் பண்ணல, ஆண்டருக்கு சரியா உண்மையா இல்லை, அது மட்டும் அதெல்லாம் கொசு. ஓப்பன் பண்ணு, ஒட்டகத்தை வெளியே கொண்டு வா, ஓப்பன் பண்ணி வெளியே கொண்டு வா. அறிக்கைன்றது சாதாரண இல்லை. இப்போ படிமா சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். பார்த்தீங்களா? என் மீறுதல்களை எல்லாம் நான் சொல்லுவேன், நான் எதிலெல்லாம் மீறி நடந்தனோ பாருங்க. அவன் எழுதியே வச்சுட்டு போயிட்டான். இப்போ எழுதும் போது என்ன நினச்சிருக்கணும் ராஜா தாவீது? என்ன நினச்சிருக்கணும்? ஐயோ, இனி காலங்காலமாக இயேசு கிறிஸ்து வந்த அப்புறமாவும் அவர் வந்து மரிச்சு மறுபடியும் வந்து ரகசிய வரிகளை எடுத்துக்கொண்டு போற வரைக்கும், இந்த பூமியில அந்த ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும், ஜனங்களா ரத்த சாட்சியா சாவர வரைக்கும், இதெல்லாம் படிச்சு என்ன கேவலமா நினைப்பாங்களே, நான் ஒரு ராஜா, என்ன எல்லாரும் படிச்சு இப்படியெல்லாம் பண்ணானா, இப்படியெல்லாம் அறிக்கை செய்தானா, அவன் உண்மையை ஒத்துக்கிட்டானே, அப்ப எவ்வளவு பெரிய பாவி அவன் அப்படின்னு நம்மளை சொல்லி கேவலப்படுத்திட்டானா. மூடு இதெல்லாம் எழுதாது. கர்த்தருக்குள்ள நான் நல்லா இருந்தேன், கர்த்தரை நான் சேவித்தேன், கர்த்தரை நான் ஆசரித்தேன், கர்த்தரை நான் கும்பிட்டேன் சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்கலாமே. அவன் என்ன சொல்றான் பாருங்க, தேவ சமூகத்தில் என் காரியங்கள் எல்லாம் அறிக்கை செய்கிறேன், நான் அறிக்கை செய்கிறேன். யார் ஒன்றா படித்து என்னை கேவலமாக நினச்சிங்க, பப்ளிசிட்டி பண்ணாமல், அதான் உண்மையான அறிக்கை.
அறிக்கைனாக்கா ஓப்பன் பண்ண எல்லாத்தையும் உண்மையாய் காரியங்களை சொல்லி, ஆண்டவரே என் மீறுதல் இதெல்லாம் தான், இதெல்லாம் என் மீறுதல், என்னை மன்னியும் அப்படி சொல்லி கேட்கணும். அடுத்தது சங்கீதம் 51:1 படிங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்றான், நான் அறிக்கை செய்துட்டேன் தானே, நான் உண்மையா என் வாயை திறந்து எல்லாத்தையும் அப்படியே அப்பட்டமா சொன்னேன் தானே, இப்ப நீ என்ன செய், உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கு, என்னை அடிக்காத, தயவு செய்து என்னை கிருபையின்படி இறங்கி எனக்கு உதவி செய், என் மீறுதல்களை மன்னி, என் மீறுதல்களை மன்னி, எனக்கு கொஞ்சம் இடம் கொடு, கொஞ்சம் இடம் கொடு. பிரியமானவர்களே, இது சாதாரணமல்ல, மீறுதல் நிமித்தம் பயங்கரமான பாவம் இருக்கு. அந்த மீறுதல் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல காரியம், ஒன்று அறிக்கை செய், ரெண்டாவது ஆண்டவர்கிட்ட கிருபை கேளு, கிருபை கூட, ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சிடும், ஆண்டவர்கிட்ட கெஞ்சிடும். இப்படி கெஞ்சிருத்தனால அறிக்கை செய்து உண்மையாகவே ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிச்சோம்னா, ஒத்துக்கொண்டா, முழு இருதயத்தோடு, ஆண்டவர் சொல்றார், வஸ்திரங்களை அல்ல இருதயத்தை கிழித்து என் பக்கமா திரும்புன்றார். வஸ்திரங்களை கிழிச்சிட்டு திரும்பக்கூடாது, இருதயத்தை கிழிச்சிட்டு என் பக்கமா திரும்பு, அப்ப நான் உன்னை நினைப்பேன், உன் தேசத்தை நினைப்பேன் அப்படி சொல்றார். அதனால என் ஜீவியத்துல உண்மையான அறிக்கை செய்தா, இப்ப கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுவார், படிங்க ஏசாயாவுடைய புஸ்தகம் 43:25. ஏசாயாவுடைய புஸ்தகம் 43:25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். நல்ல கவனிங்க, நானே என் நிமித்தமாக உன் மீறுதல்களை தொலைச்சு போடுறேன், அதை காணாது போடுறேன், அதை எடுத்து தூக்கி போடுறேன் அப்படி சொல்றாரு. எதுக்காக? அறிக்கை செய்துட்டி, அப்படிமா அப்பட்டமா நீ அறிக்கை செய்தியே, ரெண்டாவது என்கிட்ட கிருபை கேட்கிறியே, மன்னிங்கன்னு சொல்லி கெஞ்சிரியே, அதனால எனக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன், உனக்காக இல்லை எனக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன், நானே உன்னை மன்னிக்கிறேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். பாத்தீங்களா, உன் பாவங்களை நான் இனிமே நினைக்க மாட்டேன், மீறுதல்கள் மன்னிச்சு உன் பாவங்களை நினைக்காம இருப்பேன். இதுதான் சரண்டர் ஆகணும். நம்முடைய மீறுதல், நம்முடைய பாவம் நம்மளை விட்டு வெளியே போகணும்னா முக்கியமானது. ஒரு 10 நிமிஷம் தரேன், எதனா இருந்தால் அறிக்கை செய்து விட்டுருங்க. ஏதாவது காரியத்தில் மனம் திரும்பணும்னா தயவு செய்து மனம் திரும்பிடும். ஆண்டவரே, இது வரைக்கும் உங்களுடைய சமூகத்தை தேடாதே பெரிய பாவம், அதுக்கு மன்னிப்பு கேளு. எவ்வளோ காரியங்களை சொன்னாங்க, நாங்கள் என்றைக்குன்னா கேட்டிருக்கோமா? கேட்டதில்லை. எங்கள் இஷ்டப்படி போகிறோம், எங்கள் இஷ்டப்படி வரோம், அதுக்கு தயவு செய்து மன்னி. கட்டு மாதிரி என்னை கட்டி வச்சிருச்சு, கட்டு மாதிரி என்னை பெரிய கட்டி வச்சிருக்குது, நான் மீறுதல் என்னை கட்டி வச்சிருக்கு. இப்போ நான் காப்பாற்றப்படணும். நான் ராஜாக்களுடைய கல்லறையில் தான் இருக்கணுமே தவிர ராஜாக்களுடைய அருகாமை கல்லறையில் நான் போகக்கூடாது, எனக்கு இந்த பெரிய தண்டனை வரக்கூடாது. சாதாரணமான விஷயம்தான். மனம் திரும்பினா, உன் குணப்படாத இருதயத்தை சரிப்படுத்தினா கர்த்தர் உனக்கு இறங்குவார். அவருக்காக உன்னை மன்னிப்பார், இல்லை அப்படி சொன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் ஆண்டோட்ட அறிக்கை செய்துட்டு நான் மன்னிப்பு கேட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்பேன். நான் செய்யறது தப்பு தான், நிறைய மீறுதல் இருக்கு. அந்த மீறுதல்லாம் நான் அறிக்கை செய்து எப்படியாவது மன்னிப்பு கேட்டுருவேன். ஆனால் நீ கேட்கணுமே, உண்மையாக அறிக்கை செய்யணுமே, தேவ பயம் இருந்துச்சுன்னா. இல்லைன்னா நம்ம பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு போயிடுவோம். அப்படி பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ண. தாழ்த்து. நம்ம நீதிமான், மற்றவங்களாம் அநீதிமான ஆள்கள் மாதிரி, மற்றவங்களெல்லாம் பேச்சாருக்காரங்க, நாங்கள் மட்டும் தான் பரிசுத்தவான், மகா பரிசுத்தவானுங்க மாதிரி பண்ணக்கூடாது. அப்புறமா அந்த தரிசனத்தில் பண்ண மாதிரி நம்ம கதி அதே கதி ஆகிடும். அதனால இறங்குங்க, மன்னிப்பு கேளுங்க. இந்த வசனம்லாம் உங்களை கோவப்படுத்துச்சுன்னா உங்களுக்கு எனக்கு உங்கள் ரத்த பழிக்கு நான் நீங்களாயிட்டேன், நான் தப்பிச்சுக்குவேன், நீ அகப்பட்டுருவேன். நீ அப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் வந்து சொல்லுவேன், நான் இந்த சத்தியத்தை சொன்னேன் அப்படி சொல்லுவேன். நீ செத்தா கூட அது போயிட்டே இருக்கும், நான் செத்தாலும் அது சொல்லிகிட்டே இருக்கும். சோத்திரம். உண்மையாய் நீங்கள் அறிக்கை செய்தால் கர்த்தர் அவருக்காக உன்னை மன்னிப்பார். எங்கே இல்லைனாலும் நீ வீட்டுக்கு போய் நைட்ல கதறி ஆண்டவர் சமூகத்துல காலை பிடிச்சி அல்லது மன்னிப்பு கேள். உன் சுபாவத்தை மாத்திக்கோ. மறுபடியும் அந்த கொடூரமான சுபாவம் உனக்கு இருக்கக்கூடாது. வயசான காலத்துல திடீர்னு செத்து போயிட்டு அப்படின்னா பரலோகம் போக மாட்டேன். வயசானவங்க சரியாய் நில்லுங்க. கர்த்தருடைய சமூகத்துல சரியா நின்னா காக்கப்படுவீங்க.
வாலிபர்களா இருந்தாலும் சரி, நடுத்தர வயசா உள்ள இருந்தாலும் சரி, நீ திடீர்னு ஏதாவது ஒண்ணு காட்சினா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஜீவன் இந்த சரீரத்துல இருக்க வரைக்கும் தான் மன்னிப்பு கேட்க முடியும். இந்த சரீரத்துல இருந்து ஆவி வெளியே வந்துடுச்சு அப்படி சொன்னா நீ தலைக்கீழ நின்னா கூட மன்னிப்பு கிடைக்காது. எத்தனையோ பேர் நரகத்துல இருந்து ஆண்டவர் வரும்போது, ஆண்டவரே ஒரு நிமிஷம் என்ன பூமிக்கு அனுப்புங்க, ஒரு நிமிஷம் என்ன பூமிக்கு அனுப்புங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆண்டவர் கேட்கிறார், ஏன்? நான் மன்னிப்பு கேட்கணும், நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படி சொல்றாங்க. ஏன்னா இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் மன்னிக்க முடியும். இந்த சரீரத்தை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியும். இந்த சரீரத்தை விட்டு ஆவி வெளியே வந்துடுச்சு அப்படி சொன்னா மன்னிப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் தான். இந்த சரீரம் இருக்கும் போதே நீ எல்லா காரியத்தையும் உன்னை சரிபடுத்திக்கொள். இந்த சரீரத்தில் ஆவி இருக்கும் போதே எல்லாவற்றையும் சரிபடுத்திக்கொள். நாமே 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 ஆவியானவரே, கர்த்தருடைய கிருபைகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.